தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா மையன்பர்களையும் பெண்ணாடும் வள்ளலார் ஆலயத்தின் சார்பாக எளியன் முத்துஜோதி பணிவன்போடு வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய சத் சங்கத்திற்கு வந்திருக்கிற அத்தனை அன்பு நெஞ்சங்களையும் அவர்களை பாதங்களை தொட்டு நான் பணிவோடு வணங்கி மகிழ்கின்றேன். ஓடுகின்றனன் கதிரவன் அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாயின் வளர்ப்பெருமான் சொல்லுவார். ஒரு நாளும் சூரியன் வரான், சூரியன் உதிக்கிறான், மறைகிறான், ஒரு நாள் கழிஞ்சு போகுது. வள்ளுவர் சொல்றாருல்ல, நாளென ஒன்று போல் காட்டி உணர்வார் பிரியும், அதுவும் உயிர் ஈரும் வாழென கொளன்றார். நம்ம தாளை கிழிக்கிறோம், காலண்டர்ல கிழிக்கப்படுவது ஒரு தாள் அல்ல, உன் வாழ்நாளை அறுக்கக்கூடிய வாழுங்கிறார் வள்ளுவர். ஒரு சீட்டு கிழிக்கிறப்ப வாழ்நாள் ஒரு நாள் போயிடுச்சு, அது வாழா இருந்து வெட்டுதான் அந்த தாள். உயிர் ஈருங்கிறார், உயிரை நீக்கக்கூடிய வாழு ஒரு நாள் போயிட்டே இருக்கு. வள்ளுவர் சொல்லாருங்க, சாக்காடு விழித்து எழுவதும் போல பிறப்பு. ஒரு நாள் தூங்க போறதே ஒரு மரணம் தான், ஒரு நாள் கழிஞ்சிக்கிட்டே இருக்கு. மணி பிறக்கிறது ஒரு புது பிறப்பு மறுநாள். எதுக்கு இவ்வளவு நான் சொல்றேன்னா, அவ்வளவு வேகமாக நிலையாமையாக இந்த மனித உடல் இருக்கிறது. மனித கழிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் சூரியன் ஓடுறான், பின்னாலே நாள் ஓடிக்கிட்டே இருக்குங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்நாளிலே வாழ்கதியிலே நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். நாம் என்ன செய்யறோம்னா, முடிந்த வரையில் சீக்கிரமாக ஒரு நல்ல ஞானத்தை பெற வேண்டும். எல்லாம் நல்ல ஞானம். உலகத்துல அது முகமதியமா இருக்கட்டும், கிறிஸ்துவமா இருக்கட்டும், சைவமா இருக்கட்டும், வைணவமா இருக்கட்டும், எல்லாம் உயர்ந்த ஞானங்கள். சன்மார்க்கின் முதல்ல அந்த பண்பு வளர்த்துக்கணும். எதுவும் குறைவான ஞானங்கள் எதுவும் இல்லை, எல்லாம் உயர்ந்த ஞானங்கள். அப்பப்போ அந்தந்த அருளாளர்கள் தோன்றி அந்தந்த நேரங்களிலே என்னென்ன தேவையோ அது போய்த்திருக்கிறார். நம்ம சித்தர்கள் தோன்றிய காலத்துல அவங்களுக்கு அந்த சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அதை சொல்லியிருக்காங்க. அதுபோல நம்முடைய நாயன்மார்கள் 63 பேர், ஆழ்வார்கள் 12 பேர் தோன்றிய காலத்திலே அன்றைக்கு இறைவனுடைய கட்டளை ஏற்று அன்றைய சூழ்நிலைக்கு மக்களுக்கு எந்த அதை சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு நினைக்கிற ஒரு கருத்தை நீங்க நாயன்மார் சொல்லலை, அதனால அவர் மட்டம் நினைக்கலாமோ? நம்மை காட்டிலும் கோடி பங்கு உயர்ந்த தரத்தில் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு மாணிக்க வாசகர், ஒரு திருஞான சம்பந்தருக்கு சமமா ஒரு ஆன்மா நம்ம பார்க்க முடியுமா? மிகப்பெரிய ஆன்மாக்கு. அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஞான வள்ளல்கள். அவங்க வாழ்ந்த காலத்துக்கு மக்களுக்கு என்ன தேவை சொல்லிட்டு போயிருக்காங்க, அவ்வளவுதான். அந்த சூழலுக்கு அதிகமா ஓவர் டோஸ் கொடுக்க முடியாது. அன்னைக்கு கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்காரு. இப்போ நம்ம சிந்திச்சுட்டு ஒரு அறிவியலை பத்தி நம்ம சிந்திக்கிறோம்னு வச்சுங்களேன். இப்போ ரீசெண்டா இந்த மிச்சு காக்குங்கிற ஒரு ஸ்ட்ரிங் தியரி வெளியிட்டு இருக்காரு. இந்த ஸ்ட்ரிங் தியரிங்கிறத போய் பழக்க ஆரம்பிக்கிறேன்னு வச்சுங்களேன், எல்லாருக்கும் அது ஏற்புடையதா இருக்குமா? அந்த கால சூழல் வருகிற பொழுதுதான் இந்த ஸ்ட்ரிங் தியரி பத்தி பேசணும். அவரு பாருங்க, இப்ப ஐன்ஸ்டீனுடைய சிஷ்யன் அவரு. ஐன்ஸ்டீனுடைய அந்த கொள்கைகள் எல்லாம் பின்பற்றி இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஞ்ஞானி. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளிலே தலையாய விஞ்ஞானி அவர் தான். அவர் மிச்சு காக்குன்ட்டு அமெரிக்கர். அவரு ஜப்பானில் பிறந்தவர், ஆனா 2-3 தலைமுறையாக அமெரிக்காவிலேயே செட்டில் ஆயிட்டாரு. அவர் தான் மிகப்பெரிய விஞ்ஞானி. இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளிலேயே தலைமை விஞ்ஞானி அவர் எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. ஐன்ஸ்டீன் இருந்தப்போ எப்படி அவரை தலைமை விஞ்ஞானியாக ஏற்றுக்கொண்டார்களோ அது போல இன்னைக்கு மிச்சு காக்கு ஏத்துக்கிறாங்க. அவருடைய மெயின் தியரி என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு என்னை போன்றவங்களுக்கு என்ன அட்ராக்ஷன்னா, நாங்க தொடர்பு படுத்திட்டு இருக்கோம், இப்ப தொடர்பு கொண்டுகிட்டு இருக்கோம். இஸ் பயாலஜிக்கல் இம்மார்டாலிட்டி பாசிபிள்? அதான் அவருடைய தியசிஸ். பயாலஜிக்கல் இம்மார்டாலிட்டினா இந்த உடலை அழியாமல் வைத்துக் கொள்ள முடியுமாங்கிறதா அவருடைய ஆராய்ச்சி. அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, என்ன லெக்சர் கொடுக்கிறாருன்னா, இப்போ இட் இஸ் பாசிபிள். ஆமாம், மனிதனால் அறிவியல் துணையினாலே இந்த மனித உடலை அழியாமல் பார்த்து கொள்ள முடியும். அவர் எப்படி சிந்திக்கிறார்? நம்ம ஞானமாரில் சிந்திச்சார் வள்ளலாறு. அவர் ஹோல் பாடியை டிஜிட்டலைஸ் பண்றாரு. அதை நம்ம விளக்குறதா இருந்தா வேற மாதிரி போடும் இந்த கூட்டத்தினுடைய பர்பஸ். ஒரே ஒரு கருத்து மட்டும் அவருடைய கருத்து சொல்லி நான் நிறுத்திடுறேன். அதான் என்னன்னா, அந்த உடல் அழியாமையை பத்தி அவர் பேசுறதுனால ஆஸ்திரேலியாவில நாங்க ஒரு அமைப்பு வச்சிருக்கோம், நானும் அதுல இணைஞ்சிருக்கேன். அதாவது சொசைட்டி ஃபார் இம்மார்டாலிட்டி ரிசர்ச்னு ஒரு ஆர்கனைசேஷன். சொசைட்டி ஃபார் இம்மார்டாலிட்டி ரிசர்ச். பண்ணிக்கங்க.
அநேகமா மியூட்டா இப்ப பேசுறது கேட்டதுல கொஞ்ச நேரத்துக்கு முன்ன. ஆகுங்கய்யா, அந்த மிச்சோ காக்குங்கிறவரு இம்மார்டாலிட்டி இஸ் பாசிபிள்னு சொல்லி, பயாலஜிக்கல் இம்மார்டாலிட்டி இஸ் பாசிபிள்னு சொல்லி விளக்குறதுனால அவரை நாங்க என்ன பண்றோம்னா, அந்த ஆஸ்திரேலியாவுடைய அந்த இயக்கத்தின் வழியாக அவர் அழைச்சு பேச கூப்பிட்டுட்டு இருக்கோம் இப்போ. அவர் வர அநேகமா டிசம்பர் வாக்குல அவர் வந்து அழைச்சு பேசலாம்னு இருக்கோம். அதாவது வள்ளலாருடைய பிளாட்ஃபார்ம்ல அவர் பேச வராரு. டிசம்பருக்கு வராரு. ஒரு சின்ன தடை இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 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 லெக்சருக்கு 25 லட்சம் ரூபாய் பணம் அவர் கொடுக்கணும் நம்ம. அதான் இப்ப பணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். ஆக ஒரு தனி சப்ஜெக்ட். எதுக்கு எவ்வளவு நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இன்றைய அறிவியல் வந்து ரொம்ப கிட்ட வந்துகிட்டு இருக்கு. அதனால இன்றைய சூழலுக்கு என்ன தேவையோ அந்த ஸ்ட்ரிங் தியரி அவர் பேசல பாருங்க. யாரு? நம்முடைய ஐன்ஸ்டீன் பேசல. இன்னைக்கு மிச்சுகாக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. ஆக அந்தந்த சூழலுக்கு எந்த ஞானம் தேவையோ, எது அந்த சூழலுக்கு அவசியமோ அது இறைவன் அவர் ஒருத்தர் மூலமா கொடுத்துக்கிட்டே இருக்கான். அது போல நம்முடைய அருளாளர்கள், நம்முடைய அப்பரடிகள், சுந்தரர், மாணிக்கவாசகர் போன்ற நால்வர்கள், 63 நாயன்மார்கள், ஆழ்வார் பெருமக்கள்லாம் அந்த சூழ்நிலையில் என்ன தேவையோ அதை அன்னைக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கு பின்னால 19ஆம் நூற்றாண்டில் வந்த வள்ளற் பெருமான் அந்த சூழல் என்ன தேவையோ அந்த இடத்தை கொடுத்திருக்காரு. அது உயர்வு தாழ்வு கற்பிக்கிற நம்முடைய சிறுமதி தான் ஐயா. நம்முடைய சிற்றறிவு தான் நம்ம வந்து அவர் அப்பரடிகளை விட வள்ளற் பெருமான் மேல்நிலைக்கு போறோம். இதெல்லாம் வந்து தவறான கருத்துகள். எல்லாம் பெரிய ஞானிகள், ஞான வள்ளல்கள். அதனால்தான் பாருங்க பெருமானே வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபில் யான் ஒருவன் அன்றோ. புதுசா உலகத்திலிருந்து குதிச்சுள்ளையா, யாரும் சொல்லாத ஞானத்தை நான் சொல்ல போறது இல்ல. காலங்காலமாக இந்த மண்ணிலே பெருமக்கள் சொல்லி வந்த ஞான கருத்துக்களை தான் அவரு சொல்ல வர்றார். என்னன்னா, இந்த நூற்றாண்டிற்கு என்ன தேவை? அறிவியல் வளர்ந்திருக்கிற சூழல், வறுமை நிறைந்திருந்த சூழல். உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், பெருமான் வாழ்ந்த காலத்துல இந்த தாது ஆண்டிலே 1.5 கோடி பேர் பட்டினியால் இறந்தார்கள். இந்த வரலாற்றுல யாரும் அதெல்லாம் சொல்றது இல்லை, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை. சோறு இல்லாமல் செத்த மக்கள் 1.5 கோடி பேர். நீங்க வந்து கொரோனாவில வந்து 40,000 பேர், 30,000 பேர், 20,000 பேர் செத்துட்டா பெருசா எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி போட்டுட்டு இருக்குமே டிவில. 1.5 கோடி பேர் இருந்தாரு. அப்ப அன்னைக்கு இருந்த ஜனத்தொகை எவ்வளவு அதிகம் பாருங்க. 32 கோடி இன்னைக்கு சுதந்திரம் வாங்கினப்ப அன்னைக்கெல்லாம் 10 கோடிக்கு மேல இருந்திருக்காரு. அந்த சூழ்நிலையிலேயே 1.5 கோடி பேர் இருந்தார்கள் பட்டினினா. தாது வருஷ பஞ்சம் என்று சொல்வார்கள். அந்த சூழலில் பெருமான் பிறக்கிறார். அதனால அன்றைய சூழ்நிலையில் அவருக்கு என்ன தேவை? ஜீவகாரணியமும் பசி தவிர்த்தலும். அன்றைய சூழலில் அறிவியல் வளர்ந்ததுனாலே இந்த உடலை மரணமில்லாத பெருவாழ் கொண்டு செல்ல முடியுங்கிற ஒரு சயின்ஸை நிரூபிக்கணும்னு வந்தாரு. அதனால அடிக்கடி சொல்லுவேன், இஸ் a scientist of all times. எல்லா காலங்களுக்கும் பொருந்தக்கூடிய மிகப்பெரிய விஞ்ஞானி. அவர் பேசுவது முழுவதும் சயின்ஸ் தான். அதெல்லாம் நம்ம வந்து இந்த மேல்நிலைக்கு போறப்ப சிந்திக்க போறோம். இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, சன்மார்க்கத்தை 5 பிரிவாக பிரிச்சிருக்கேன். எல்லாருக்கும் நான் அனுப்பிச்சிருக்கேன். அந்த பதிவுகள் முழுதும் அனுப்பிச்சிருக்கேன். எல்லாரும் படிச்சிருக்கலாம். சன்மார்க்கத்தை, ஒட்டுமொத்த சன்மார்க்கத்தை வள்ளலார் ராமலிங்கர் வரலாற்று துறை, ராமலிங்கர் தத்துவத்துறை, ராமலிங்கர் அறிவியல் துறை, ராமலிங்கர் வாழ்வியல் துறை, ராமலிங்கர் சார்பியல் துறை 5 துறையா பிரிச்சு தத்துவத்துறை மட்டும் தான் நம்ம பேசிக்கிட்டு வரோம். தத்துவத்துறைங்கிறத மெய்யியல் தமிழ்ல சொல்லுவோம். தத்துவங்கிற சமஸ்கிருத வார்த்தை. தத் என்றால் அது, தொம் என்றால் நீ, அசி என்றால் இருக்கிறாய். தத்துவமசிங்கிறது தான் சாமவேதத்தினுடைய கீவேர்டு, மூலமொழி, மூலச்சொல். ஒரு வேதத்துக்கு ஒரு மூலச்சொல் இருக்கு. அகம் பிரம்மாஸ்மி ருக்வேதம். அதுபோல ஒரு வேதத்துக்கு ஒரு மூல மந்திர சொல் இருக்கும். அது போல இந்த சாமவேதத்தினுடைய மூலச்சொல் தான் தத்துவமசி. தத்துவமசி, தத்துவம் அசி. தத் என்றால் நீ, தத் என்றால் அது, தொம் என்றால் நீ, அசி என்றால் இருக்கிறாய். பெருமான் நினைக்கிறார். அவர் 19ஆம் நூற்றாண்டு வந்தார் இல்லைங்களா? 19ஆம் நூற்றாண்டிலே அது நீயா இருக்கிறாங்கிற விட நான் அதுவா இருக்கிறது பெருமை இல்லையான்னு நினைக்கிறார் பெருமான். பாருங்க சிந்தனை. அந்த நூற்றாண்டினுடைய வெல்பது என்ன நினைக்கிறார்னா, நான் அதுவாய் இருக்கிறேன், அது நானா இருந்து எனக்கு பெருமை இல்லை, நான் ஏன் அதான் மாறக்கூடாதுன்னு நினைச்சார். நான் ஏன் இறைவனாக மாற முடியாதுன்னு நினைச்சார். அதனால்தான் அவர் மகாதேவ மலையில தத்துவமசிங்கிற அந்த வார்த்தையை தொம் தத் அசின்னு மாத்துவார். தத் என்றால் அது, தொம் என்றால் நீ, அசி என்றால் இருக்கிறாய். பெருமான் என்ன செய்யறாருன்னா, தத்துவமசிய தொம் தத் அசின்னு மாத்துறார். இது வந்து அப்படின்னா வேத்த மறுத்தார்னு அர்த்தங்களா? அப்படி இல்லை. அதனுடைய குறைமை நினைக்கக்கூடாது. அவர் வாழ்ந்த காலத்தினுடைய அவசியம் அது. அறிவியல் காலம் நிரூபிக்க முடியும்னு நினைச்சார் அவர். அதுக்கு முன்னெல்லாம் வந்து யாரும் மரமலா பெறலையா? சித்தர்கள் எத்தனையோ பேர் பெற்றிருக்கிறார்கள். இப்போ மாணிக்கவாசகர் வந்து அவர் எழுதிய திருவாசத்துக்கு என்ன பொருள் கேட்கிறாங்க சிதம்பரத்துல. இதுதான் பொருள்னு
சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். செல்வர் சிவபுரத்தின் உள்ள சிவனடிக்கு பணிந்துங்கிறார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்துன்னா பொருள்னா 2 அர்த்தங்க. பொருள்னா மீனிங் ஒண்ணு இருக்கு, திங்குன்னு THING திங்கு சொல்ல மாதிரி ஒரு பொருள், ஒரு மேட்டர். 2த்துக்கும் பொருள் தான் பேர். பேனா ஒரு பொருள், பேனாக்குள்ளே மையம் இட்டு எழுதுகிற ஒரு கருவிங்கிறப்ப அதனுடைய பொருளா மீனிங் ஆயிடுது. மீனிங்கிறது ஒரு அதனாலும் பொருள் தான், திங் ஒரு மெட்டீரியல்னாலும் பொருள் தான். அவர் கேட்கிறார் திருவாசனுடைய பொருள் எதுனா, இதுவரை நான் சொன்னதெல்லாம் பொருள் மீனிங் பாத்தீங்க. ஆனா அவர் உடலே என்ன பண்ணாருன்னா அதான் பொருளா மாத்துறாரு. அந்த நடராஜ சிலைக்குள்ள அப்படியே உள்ள போய் மறைஞ்சுடுறாரு. அப்படிதான் வரலாறு இருக்கிறது. அவருக்கு எங்கேயும் சமாதி கிடையாது, அவர் தேகத்தை எங்கேயும் விடவில்லை. 4 பேருக்கு எங்கேயுமே சமாதி இல்லை ஐயா. இதெல்லாம் ஒரு வகையான சித்தி நிலைகள். அன்னைக்கு அந்த சூழல் இருந்தது. பெருமான் என்ன நினைக்கிறாருன்னா, விஞ்ஞான காலத்தில் வாழ்ந்ததுனாலே இந்த உடம்பை ஒரு அணுவும் ஒரு செல்லுமாக மாற்றி உலக மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிற பொழுதே அவர்களை அத்தனை பேர் மத்தியில அந்த அறைக்குள்ளர போய் தன் உடலை அவர் ஒளியாகவும் ஆகாகவும் மாற்றுகிறார். ஏன்னா இந்த காலத்துடைய கட்டாயம் அது. ஆக எந்த பெரியவரையும் நம்ம நம்முடைய சிற்றறிவினாலே குறை நிறை சொல்லப்படாது. அந்த காலத்துடைய நிகழ்ச்சி அது. ஆக பெருமான் வருகிற பொழுது இந்த சமயங்கள் இருக்கிற கருத்து முழுவதும் ஏத்துக்கிறார். எந்த கருத்தையும் அவர் மறுக்கவில்லை. அதனாலதான் சொல்றாரு சமய அதீதம், சமயாதீதம். சன்மார்க்கம் என்பது சமயத்திற்கு அதீதம்னா மேற்பட்ட நெறின்னு அர்த்தம். இப்ப 8வது வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்பு ஒருத்தன் போறான்னா 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு அதீதம், மேல்நிலை. அதுபோல சமயத்தினுடைய மேல்நிலைக்கு போறாரு. அவ்வளவுதான். நம்ம என்ன செய்யறோம்னா காலங்காலமாக நம்ம தாத்தா பாட்டி வரையிலே, நம்ம வரையிலே, அப்பா அம்மா வரையிலே சமயத்தோடு நின்று போடுறோம். பெருமான் என்ன சொல்றாருன்னா, அந்த சமயங்கள்லாம் மிகப்பெரிய ஞானங்கள், அதுக்கு மேல ஒரு ஞானம் இருக்கு, மேல வாங்கணும் நம்மளை கூப்பிடுறாரு. அதான் சமயாதீதம் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, சமயங்கள்லாம் பொய்யை மறுத்துட்டு ஒரு போல மேல சமய அதீதம் அல்லது சமயம் சன்மார்க்கம் என்பது சமயத்திற்கு அந்நியம் அல்ல. பெருமான் சொல்ற வார்த்தை. இன்னொரு கருத்து சொல்றேன். நான் உங்களுக்கு சொல்ல போற அத்தனை கருத்துகளும் என் சொந்த கருத்துக்கள் அல்ல. எல்லாம் பெருமானுடைய அருட்பால் இருக்கக்கூடிய கருத்துக்கள் தான். சமயம் என்பது சன்மார்க்கம் என்பது சமயத்திற்கு அந்நியம் அல்ல. அந்நியம்னா வேற்று பொருள் அர்த்தம். இப்ப தொடர்பே இல்லாம ஒரு முகமதிய சமயம் இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம அது குறைவா சொல்ல நினைக்காதீங்க. புலால் தின்பதே தொழிலாக உள்ளது. காட்டகத்தா இருக்காங்க, அவங்களுடைய கொள்கைக்கும் வாழ்க்கைக்கும் இது புறம்பானதா இருக்கும். ஆனா பெருமான் என்ன சொல்றாருன்னா, சமயம் என்பது அந்நியம் அல்ல, வேற்று பொருள் அல்ல. இப்ப வேற்று கிரக வாசின்னு சொல்றோம் பாருங்க, ஒருத்தன் ஏலியன்ஸ் சொல்றோம். வேற்று கிரக செவ்வாய் கிரகத்துல இருந்தோ வேற ஏதோ கிரகத்துல ஒரு மனுஷன் வந்தானே அவன் நம்மவன் அல்ல, அவன் வெளியாள், அவன் அந்நியன்னு சொல்றது. அதுபோல சமயங்கள் சன்மார்க்கத்திற்கு அந்நியமானதல்ல, புறம்பானதல்ல, மறுக்க வந்ததல்ல. அப்ப என்ன சொல்றார் பெருமான்னா, சன்மார்க்கம் என்பது சமய மதங்களுக்கு அனன்யம். அனன்யம்னா அவ்வளவற்றையும் உள்வாங்கணும்னு அர்த்தம். உள்வாங்கிறதுதான் அனன்யன் பேர். அனன்யம் என்றால் சமய மதங்களுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களை உள்வாங்கியது. உள்வாங்கி அப்படியே உட்கார்ந்து இருக்கானா உட்கார்ந்து இல்லை, அதுக்கு மேற்பட்ட நிலைக்கு போறாரு. அந்த வேறுபட்ட நிலைக்கு போறதுதான் பெருமானுடைய சிறப்பு. ஆக நம்ம அங்கேயே நின்று விடாமல், எதன் மேலேயும் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல், காய்தல் உவத்தல் இல்லாமல், அந்த நிலைகளை எல்லாம் தாண்டி இதுக்கு மேல ஒரு நிலை இருக்குன்னு சொல்லி அவைகளை மதித்து வணங்கி மேல்நிலைக்கு நம்ம போவோம். இந்த சமய ஒற்றுமையும் சமய மனப்பான்மையும் எல்லாருக்கும் அந்த காழ்ப்புணர்ச்சி நிலை எல்லாருக்கும் வரணும் ஐயா. அது வந்தாதான் நம்ம சன்மார்க்கம் மேற்கொண்டு சிந்திக்க முடியும். இந்த காழ்ப்புணர்ச்சியோடு சிந்திச்சவன சன்மார்க்கனுடைய உண்மை பொருளை கண்டுபிடிக்க முடியாது. இப்ப நான் சொல்லிட்டு போறப்பவே இப்ப நம்ம முதல்நிலை வேர்நிலையில இருக்கோம். வேர்நிலைக்கு அப்புறம் முதல்நிலைக்கு போறோம். முதல்நிலைக்கு அப்புறம் இடைநிலைக்கு போறோம். இடைநிலைக்கு அப்புறம் உயர்நிலைக்கு போறோம். உயர்நிலைக்கு அப்புறம் மேல்நிலைக்கு 5 நிலைக்கு போறோம். எல்லா நிலைகளிலுமே பெருமான் சொல்லுகிற கருத்துகள் பெரும்பாலும் சமய மதங்கள் இருக்கும். என்னன்னா அது மேலும் மேல்நிலைக்கு அடுத்த ஸ்டேஜ் போயிட்டே இருப்பார். அங்க நிக்க மாட்டார் பெருமான். அதனால அந்த கருத்துக்களையும் எடுப்பாரு, மேலையும் போவார். உதாரணமா நம்ம இந்த 3-5 வகுப்புலாக சிந்திச்சோம். அதை நான் தொகுத்து சொல்றேன். அதை பெருமான் எங்க இருந்து எடுத்திருக்காருன்னு பாருங்க. உலகத்திலே 3 பொருள்கள் எல்லா பொதுமக்கள் நிறைய வந்திருக்கிறதுனால, புதியவர்கள் நிறைய வந்திருக்கிறதுனால, அந்த சன்மார்க்க பெருங்குணத்தவர்கள் எல்லாருடைய வருகைக்காக அவருடைய காலை வணங்கி இந்த சென்ற 5 வகுப்புகளாக நாம் சிந்தித்தவற்றை தொகுத்து சொல்லாம்னு நினைக்கிறேன். எப்பவுமே சொல்லுவாங்க, பூட்டிய பூட்டை இழுத்து பார்க்கறது தப்பு இல்லை. இழுத்து பார்க்கலாம், சரியா பூட்டிருக்கோம், இழுத்து பார்க்கறோம் இல்லை. அதுபோல நம்ம இழுத்து பார்க்க போறோம். இதுவரையும் நம்ம சிந்தித்ததெல்லாம் இழுத்து பார்க்க போறோம். ரிவ்யூன்னு சொல்லுவாங்க, மறுபார்வைன்னு சொல்லுவாங்க, மீள்பார்வைன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எல்லாரும் செய்யலாம். இதுவரையில் வந்தவர்களுக்கு அவர் உள் வாங்கியதை திருப்பி பார்க்கிற வாய்ப்பா இதை வச்சுக்கோங்க. புதிதாக வந்திருக்கிறவர்கள் இதுவரைக்கும் சிந்தித்த கருத்துக்களை மனதிலே வாங்கிக் கொள்ளுங்க.
உலகத்திலே 3 பொருள் வந்து என்றும் இருக்கக்கூடிய பொருள் கண்டுபிடிச்சாங்க. இது வந்து வெஸ்டர்ன் பிலாசபி, சைனீஸ் பிலாசபி, கன்ஃபியூசிசம் எல்லா பிலாசபியும் நான் ஒப்பிட்டு தான் இந்த கருத்தை நான் சொல்றேன். இந்த சைவ சித்தாந்தத்தில் 90 பங்கு ஓரளவுக்கு பாஸ் மார்க் கொடுக்கலாம். மற்ற தேரியெல்லாம் பார்க்கிறப்ப, தத்துவங்கள்லாம் பார்க்கிறப்ப ஒரு 85-90 பங்கு கொடுக்கலாம். அவ்வளவுதான் பெருமான் வந்து வேற எந்த ஒரு மதத்திலேயாவது சமயத்திலேயாவது வந்து ஒரு சமயத்துக்கு மேல ஏறி இருக்கலாம் சன்மார்க்கத்துக்கு. அவர் பாருங்க, ஒரு மேல ஏறுறது பூரா இந்த சைவத்துல வந்து தான் மேலே இருக்கார். வேற ஏதாவது மேல போயிருக்கலாம், வேற ஒரு சமயத்துல வந்து கூட மேல போயிருக்கலாம் அவர். ஏன்னா சைவத்துல வந்து பெருமான் இந்த இது என் கடைசி வார்த்தைங்கிற பெருபதேசத்துல சொல்லுவார் இந்த சைவத்தினுடைய பெருமை. அதுல சில சிறப்புகள் இருக்கு. அருட்பாளர் 2-3 இடத்துல சைவத்தினுடைய பெருமை எழுதுவார் பெருமான். இது வந்து சாகாக்களை ஓரளவிற்கு தெரிவிக்கிற ஒரே சமயம் சைவ சமயம் தான் சொல்றாரு. அந்த வார்த்தை அவர் வாயால சொல்றாரு, நம்முடைய வார்த்தை அல்லது. அதனால சைவத்தை தூக்கி பிடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. அதை பெரும்போது அதுல இருந்து எடுத்துக்கிறார். அப்புறம் மேல போறார். இந்த முப்பொருள் உண்மையை சைவத்திலிருந்து தான் எடுக்கிறார். முப்பொருள் உண்மைன்னா என்னன்னா, உலகத்தில் 3 பொருள் என்றும் இருக்கிற பொருள், யாராலும் தோற்றுவிக்கப்படாத பொருள். அது சமஸ்கிருதத்துல அனாதின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு ஐயா, இந்த தத்துவ இயல்கள்ல நிறைய பாருங்க, தத்துவங்கிற சமஸ்கிருத சொல்லுதான். அது மெய்யியல் தமிழ்ல சொல்றோம். இப்ப மெய்யியல் நிறைய பேருக்கு புரியாது. அந்த 2 சேர்த்து நான் சொல்லிட்டு இருப்பேன். மெய்யியல்னா தத்துவம், தத்துவம் என்றால் மெய்யியல். அதை கொஞ்சம் மனசுல பதிய வச்சுக்கணும். நிறைய சொல் சமஸ்கிருத சொல்லுதான் இருக்கும். நம்முடைய தமிழ் தத்துவ சொல் மெய்யியல் சொற்கள் எல்லாம் காணாம போயிடுச்சு. அது தனி வரலாறு, அதை பத்தி நம்ம சிந்திக்க வேண்டாம். இன்று இருக்கிற பெருமான் வாழ்ந்த காலத்திலும் சரி, இன்று இருக்கிற காலத்திலும் சரி, இந்த சில மெய்யியலை பற்றி சிந்திக்கிற சில சொற்கள் சமஸ்கிருதத்துல தான் இருக்கும். இப்ப அனாதிங்கிற சொல்ல ஒரு சொல்ல நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேன். அனாதி என்றால் என்றும் யாராலும் தோற்றுவிக்கப்படாத பொருள். அன்னுன்னா எதிர்ப்பதம் வந்துடும். அப்போஸ் அன்அப்போஸ் சொல்ற மாதிரி ஆங்கிலத்துல, அதே மாதிரி சமஸ்கிருதத்திலையும் அன் சேர்த்தா எதிர்ப்பதம் ஆகிடும். அவசியம் அனாவசியம், அன் சேர்த்தா அனாவசியம். அது போல ஆதினா துவக்கம், அனாதினா துவக்கம் இல்லாத பொருள். அன் சேர்த்தா எதிர்ப்பதம். ஆதி என்றால் துவக்கம். நான் போன வகுப்பிலே 4 வகுப்புல சொன்னேன். ஒரு வேண்டுகோள், நான் சொல்ல சொல்ல சில குறிப்புல நீங்க பேனாவிலையும் பேப்பர்ல எழுதிக்கிறது நல்லது. ஏன்னா காதுல விழுந்து அந்த காதுல போடக்கூடாது. அது ஆனா இந்த பழமொழிக்கு அதெல்லாம் பொருள். நாம் சொல்லுகிற நல்ல சொற்களை இந்த காதால் வாங்கி நம்முடைய நண்பரோ அல்லது வீட்டுல இருக்கவங்க காதலையோ போடணும். அந்த சொல்ல, ஐயா அந்த ஆள் நல்ல கருத்தை சொன்னார் அந்த ஐயா, இந்த கருத்துக்கு சிந்திங்கன்னு சொல்லி இன்னொருத்தர் காதல போகணும். அதான் இந்த காதால வாங்கி அந்த காதல போனதான் இன்னொரு காதல போகணும்னு அர்த்தம். இந்த காலம் விட்டுறது இல்லை, தவறாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆக ஒரு பேனாவோ பென்சிலோ வச்சு ஒரு 10 ஆள் எழுதிட்டு வந்தோம்னா அந்த குறிப்புகள் வந்து மேல மேல சிந்திக்கிறப்ப நம்ம, ஏன்னா மேல் வகுப்பு போறப்பலாம் இதுதான் அடிப்படை, தான் பேஸ், இதுதான் கடகா. இந்த கடகால வச்சு மேற்கொண்டு நம்ம சிந்திக்க போறோம். இதை சிந்திக்காம மேற்கொண்டு மனமில்லா பெருவாழ்வோ வேற ஒரு கருத்தை நாளைக்கு சிந்திக்க முடியாது. ஆக இந்த அடிப்படை கருத்துக்களை மனதில் வாங்கிறது மட்டுமல்லாமல் ஒரு பேப்பர்ல எழுதி வைத்துக் கொள்ளுமாறு தயவோடு கேட்டுக்கொள்கிறேன். நாங்க பெண்ணாடத்துல வகுப்பு நடத்துறப்பெல்லாம் நாங்களே பேனா பென்சில் நோட்புக் எல்லாரும் கொடுத்துருவோம் ஆரம்பத்திலேயே. அந்த வசதி இப்ப இல்லை கொரோனா காலத்துல. அதனால எல்லாரும் அவங்க வீட்டுல ஒரு தாள்ல எழுதிக்குங்க. ஆதி என்றால் துவக்கம், அன் என்றால் எதிர்ப்பதம், அனாதி என்றால் துவக்கமற்றது. அது எது துவக்கமற்றது 3 பொருள்னா, இறைவன், உயிர், தலை. இறைவன் வந்து யாராலும் தோற்றுவிக்கப்படும். அது எல்லாருக்கும் ஓரளவுக்கு மனசுல இருக்கும். அது புதுசா விளக்க வேண்டிய அவசியம். இறைவன் யாராலும் தோற்றிப்படுறது எல்லாரும் மனசு ஒத்துக்கும். அடுத்தது சொல்ல போறோம் பாருங்க, அது கொஞ்சம் ஒத்துக்கிறது கஷ்டமா இருக்கும் புதுசா கேட்கிறவங்களுக்கு. இறைவன் மட்டுமல்ல, இந்த ஆன்மாக்களும் யாரால் தோற்றுவிக்கப்படவில்லை. பாருங்க, ஆன்மாதான் நம்ம தமிழ்ல உயிர்ன்னு சொல்றோம். ஆக இறைவன் வந்து சமஸ்கிருதத்துல பதின்னு சொல்லுவாங்க. பதி என்றால் இறைவன். அதான் மனைவிக்கு வந்து இறைவன் யாருன்னா கணவன் தானே, தான் அவனை பதின்னு சொல்றது. அது பதி பக்தின்னு வேற சொல்லுவாங்க பெருமையா. அதை பெண்ணடிமை பண்ண காலத்துல வந்தார சொற்கள் இதெல்லாம். பதி என்றால் இறைவன். ஆன்மா இருக்கு பாருங்க, தமிழ்ல உயிர்ன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து பசுன்னு பேர் சமஸ்கிருதத்தில். பசு என்றால் உயிர். ஒரு வகுப்புல நம்ம சிந்திச்சோம், ஏன் பசுன்னு பேர் வச்சாங்க அப்படின்னா காரணம் சொல்றேன். 3வது பொருள் எதுன்னா மலம் அல்லது பாசம். பாசம் என்றால் மலம். தமிழ தலைன்னு சொல்லுவாங்க. தலைன்னா கட்டுப்படுத்து, நம்மளை கட்டி போட்டு வைக்குது. அங்க 3 பொருள் சொல்லியிருக்கேன், இறைவன், உயிர், தலை. சமஸ்கிருதத்துல சொல்றாருந்தா பதி, பசு, பாசம். இது 3ம் யாராலும் தோற்றுவிக்கப்படாத பொருள்.
இது அகவல்ல பெருமான் சொல்றார் இந்த 3 பொருளை பற்றி. ஆக இந்த 3 பொருளும் யாராலும் தோற்றுவிக்கப்படவில்லை. இறைவனும் யாராலும் தோற்றுவிக்கப்படல. இறைவன் போலவே இந்த உயிர்களையும் யாரும் தோற்றுவிக்கல. அதுக்கு ஏன் பசுன்னு பேர் வச்சாங்கன்னா, பசு என்பது கட்டப்பட்டிருக்கிற பொருள். ஒரு முளை அடிச்சு ஒரு கயிறுல கட்டி வச்சிருப்பான் பசுவை. அது அந்த பக்கம் ஒரு சுற்றி ஒரு ரவுண்ட்ல வரலாம் தவிர அதை தாண்டி போக முடியாது. அதுபோல இந்த மலம் நசை நம்மளை போட்டு கட்டி வச்சிருக்கு. ஆணவம், கண்மம், மாயை, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இது 3ம் நம்ம கட்டி போட்டு வச்சிருக்கு. எது கட்டப்பட்டு இருக்கிறதோ அதுக்கு பசுன்னு பேர். அந்த உயிர் இந்த மரங்களால் கட்டப்பட்டு இருக்கிறதுனால இதுக்கு பசுன்னு பேர் வச்சாங்க. தமிழ்ல உயிர்னு சொல்றோம், ஆன்மான்னு சொல்லுவோம். ஆக இறைவனும் யாரால் தோற்றுவிக்கப்படவில்லை, இந்த உயிரும் யாரால் தோற்றுவிக்கப்படவில்லை. இது சில பேருக்கு புதிய செய்தியா இருக்கலாம். ஆனா அதுதான் நம்முடைய மெய்யியலுடைய அடிப்படை கொள்கை. அதுதான். இது ரெண்டும் கூட ஒத்துக்கலாம். இந்த ஆணவம், கண்மை, மாயை இருக்கு பாருங்க, இந்த மலம், அது யாரால் தோற்றுவிக்கப்படல. அதுவும் இறைவனுக்கு சமமான நிலை உள்ளது. அதுவும் இது கொஞ்சம் நமக்கு முதல்ல சிந்திக்கிற கொஞ்சம் ரகசியமாக தெரியும். அதுதான் உண்மை. ஆக இறைவனும் யாரால் தோற்றுவிக்கப்படவில்லை, இந்த உயிரும் யாரால் தோற்றுவிக்கப்படவில்லை. அந்த உயிர்களை கட்டி இருக்கிற மலமாகி அந்த ஆணவம், கண்மை, மாய்கிற மலங்கள் அதுவும் யாரால் தோற்றுவிக்கப்படவில்லை. 3மே அனாதி பொருள். என்னைக்கு இறைவன் இருந்தானோ அன்னைக்கு அது 3 இருந்தது. அதுதான் ஒரு சிறப்பையா. ஏன்னா பல கேள்விகளுக்கு பதில் தான் கிடைக்க போகுது நமக்கு பின்னால. வேற எந்த மெய்யியலிலும் வெஸ்டர்ன் பிலாசபிலையோ சைனீஸ் பிலாசபிலையோ கிரேக்க பிலாசபி கண்டுபிடிக்கவே முடியாது பதில் சில கேள்விகளுக்கெல்லாம். இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்போ எவ்வளவு பெரிய சித்தர், ஞான அறிவு உள்ளவங்க, ஞானிகள் இது இந்த 3 அனாதின்னு சொன்னாங்க பாருங்க. அவருடைய அறிவு நான் பின்னால புரிஞ்சுக்க போறோம். ஆக இது 3 பொருளும் யாராலும் தோற்றுவிக்கப்படாத பொருட்கள். இறை, உயிர், தலை, அல்லது சமஸ்கிருதம் சொல்றதா இருந்தா பதி, பசு, பாசம். இது 3ம் அனாதி. அனாதி என்றால் யாரும் தோற்றுவிக்கப்படவில்லை, யாராலும் தோற்றுவிக்கப்படவில்லை. இதுதான் திருமூலரோட சொல்றாருன்னு சொன்ன. திருமூலர் திருமந்திரத்திலே பதி, பசு, பாசம் என பகர் 3ல் பதியினை போர் பசு பாசம் அனாதி. இது திருமந்திரம். பதி, பசு, பாசம் என பகர் 3ல் இந்த பதி, பசு, பாசம் என்று சொல்லப்படுகிற இந்த 3லே பதியினை போல் இறைவனை போல பசு, பாசம் இந்த உயிரும் தலை இருக்க அதுவும் அனாதிங்கிறார் திருமூலர். பதி, பசு, பாசம் என பகர் 3ல் பதியினை போல் பசு பாசம் அனாதி. இதான் நம்ம சிந்திச்சோம். பெருமான் அந்த கருத்தை முழுமையாக ஏற்று அகவலிலே பாடுகிறார். இது 3ம் முப்பொருள் உண்மைனா என்றுமே இருக்கக்கூடிய பொருட்கள். இதை யாரும் தோற்றுவிக்கவில்லை. அடுத்த விதி என்னன்னா, எந்த பொருள் தோற்றுவிக்கப்படவில்லையோ அதற்கு அழிவும் கிடையாது. இது அடுத்த முக்கியமான விதி ஐயா. ஒரு பொருள் தோன்றுனா அழியும். அதான் பாருங்க, கிருஷ்ணர் மகாபாரதத்துல கடவுளாவே இருக்காரு. ராமனாவது மனித அவதாரமா மனித ரூபத்தில் இருக்கிற கடவுள் அவதாரமா இருக்கார். தான் கடவுள் அவர் சொல்லிட்டு இல்லை. மகாபாரத கிருஷ்ணன் தன்னை இறைவனாகவே அவர் வெளிப்படுத்துறார். மகாவிஷ்ணுவாக காமிச்சுக்கிறார். பல இடங்கள்ல காட்சியெல்லாம் கொடுக்கிறார். விஸ்வரூபதர்சனம் பேர் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இறைமயமான இறை உருவான கிருஷ்ணன் ஒரு தாயோட வயிற்றுல பிறந்ததா வரலாறு போச்சு இல்லைங்க அந்த மகாபாரதத்துல. அதுக்காக ஒரு கர்ப்ப காட்டுல விழுந்து சாகுற மாதிரி, ஒரு அம்பு பட்டு கீழே விடுற மாதிரி ஒரு வரலாறு எழுதியிருக்கிறார், ஒரு கதை எழுதியிருக்கிறார். எதுக்காக எழுதுறாங்கன்னா, தோன்றிய பொருள் மறையும். இதுதான் இதுவரையில சமய மதங்கள் சொல்லி வந்த விதி. அதை உடைத்த ஒரு ஆன்மா வளர் பெருமான். அது பின்னால் நம்ம பார்க்க போறோம். அது மேல்நிலை போறப்ப நம்ம சிந்திக்க போறோம். ஆக பதிபசு பாசம் இறை உயிர் தலைகிற 3ம் யாரால் தோற்றுவிக்கப்படவில்லை. தோற்றுவிக்கப்படாத பொருள் என்பதால் அவர்களுக்கு முடிவும் இல்லை, அந்தமும் இல்லை. அதனால்தான் ஆதி அந்தம் இல்லா அரும்பெரும் சோதியன் மாணிக்கவாசகர் பாடினார். என்று நீ அன்று நான் பாடினார் திருநாவுக்கரசர். ஆண்டவர் பார்த்து சொல்றார், நீ என்னைக்கு இருந்தியோ அன்னைக்கு நான் இருந்தேன் அப்படின்னு பெருமை கொள்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் நீ என்னைக்கு இருந்தியோ நான் ஆன்மாவாகிய நான் உயிராகி நானும் அன்னைக்கே இருந்தேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் அருளாளுடைய வார்த்தை. இந்த கொள்கை பெருமான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். ஆக இந்த 3 கொள்கை பார்த்தோம் நம்ம. இந்த 3 பேரும் எதுவும் அறம் தோற்றுவிக்கப்படுவது இல்லை. இதான் இந்த வேர்நிலையில உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இந்த வேர்நிலை பாடத்துல இதை எல்லாரும் எழுதி அனுப்பிச்சிருக்கேன். இன்னைக்கு வராதவங்களுக்கு நான் சொல்லுங்க, நான் இமெயில் அனுப்புறேன். ஆக இந்த உடல், ஆன்மா, உயிர் விளக்குங்கள். இப்ப அடுத்து என்ன சிந்திச்சோம்னா அடுத்தது இது 3ம் பார்த்தோம். இந்த உயிரும் ஆன்மாவும் ஒன்றா இரண்டா? இந்த உடம்புல 2 இருக்கு. இப்ப நான் உதாரணம் எல்லாருக்கும் சொன்னேன். என்னுடைய செல்போன் நான் சொல்றேன்னு வச்சுங்களேன். என் செல்போன் நான் சொல்றப்ப இந்த போன் வேற நான் வேற. என் பேனான்னு சொல்றப்ப பேனா வேற நான் வேற.
அது போல என் உடல் சொல்றப்போ இந்த உடல் வேற நான் வேற தானே. அப்போ எனது எனதுன்னு சொல்லுகிற உரிமை கொண்டாடுகிற ஒரு பொருள் உள்ள இருக்கு, நமக்குள்ள இருக்கு. அதுக்குதான் ஆன்மான்னு பேர். அதுக்கு புரியுது ஓரளவுக்கு நமக்கு இப்போ. ஆக உடல் ஒண்ணு தனியா இருக்கு, ஆன்மான்னு உள்ள ஒண்ணு இருக்கு. அதுதான் தனது என்னது என்னதுன்னு சொல்லிட்டு இருக்கு. என் பொருள், என் பேனா, என் துண்டு, என் வீடு, என் மனைவி, என் மக்கள், அது போல என் உடல் என் உடல்னு சொல்லுது. என் உடம்பே துடிச்சு போச்சு சொல்லுது சொல்றோம்ல, என் உடம்பேன்னு சொல்ற அந்த என் சொல்ற ஆள் யாரு? அவன் தான் அந்த ஆன்மா. ஆக 2 பொருள் பார்த்துட்டேன் இப்போ. உடல் ஒரு பொருளை பார்த்து ஆன்மான்னு ஒரு பொருளை பார்த்துட்டோம். அடுத்த சந்தேகம் வரும்னா, இந்த ஆன்மா வேற உயிர் வேறவா? சமஸ்கிருதத்துல உயிருக்கு ஜீவன்னு பேருங்க. நம்ம தமிழ்ல உயிர்ன்னு சொல்லுவோம், சமஸ்கிருதத்துல ஜீவன் பேர். பெருமான் ஜீவாணி ஒழுக்கம் எழுதாருல்ல, உயிர் கருணை ஒழுக்கம் தான் ஜீவகாரணி ஒழுக்கம். ஜீவன்னா உயிர், உயிர் இரக்கம், அதுதான் ஜீவாணி ஒழுக்கம் சமஸ்கிருதத்துல எழுதுறாரு. ஏன் அந்த சொல்ல சமஸ்கிருத சொல்ல அன்னைக்கு பயன்படுத்துறாரு பெருமான்? அன்னைக்கு அவர் வாழ்ந்த காலத்திலே சமஸ்கிருதம் மிகுதியாக தமிழை பயன்படுத்திய காலம். அதுக்கு மணிப்பிரவாள நடைன்னு ஒரு பெயரே வைத்து அந்த சமஸ்கிருதத்தை 20-30% கலந்திருக்கும் தமிழ்ல. இன்னும் மற்றவர்கள் பேசுகிற பொழுது சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் 80 பங்கு சமஸ்கிருதம், 20 பங்கு தான் தமிழே இருக்கும். ஒரு கல்யாண பத்திரிகை அந்த காலத்தை எடுத்து படிச்சீங்கன்னா எழுத்து தான் தமிழ்ல இருக்கும், 80 பங்கு சமஸ்கிருதம் தான் இருக்கும். அது அந்த காலத்தினுடைய நிலை. அது அதெல்லாம் சரி தப்புன்னு நம்ம ஆராய முடியாது. பெருமான் பாருங்க, அடிக்கடி சொல்லுவேன், ஏதோ ஒரு புராணத்துல ஒரு பதிவு கூட கேட்டிருந்தாங்க. ஒருத்தர் தமிழை மீட்ட தமிழின போராளின்னு வள்ளலாரை பத்தி ஒரு கட்டுரை எழுதிட்டார். அதுக்கு உடனே அவர் போராளி தமிழெல்லாம் எழுதலாமா அப்புறம் ஒரு வாதம் அதுக்கு என்னுடைய கருத்து கேட்டிருந்தார். சமஸ்கிருதத்தை பத்தி பெருமானுடைய கொள்கை என்னன்னு கேட்டிருந்தார். நான் சொல்லுவது, ஐயா, நமக்கு தான் இந்த சிந்தனை எல்லாம். இது உயர்ந்த மொழி, இது தாழ்ந்த மொழி, சமஸ்கிருதம் தாழ்ந்த மொழியா? அதுக்குண்டான சிறப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா நான் சமஸ்கிருதம் போஸ்ட்லயும் படிச்சவன், இப்பவும் படிச்சுட்டு இருக்கேன். வீட்டுல தினசரி சமஸ்கிருத டிக்ஷனரி வச்சுட்டு ஒரு நாளைக்கு 10 வார்த்தையாவது தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்காலும் கூட படிச்சிருக்கேன். ஏன்னா அந்த மொழிக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. எந்த மொழிக்கும் ஒரு சிறப்பு இருக்கு ஐயா. என்னன்னா நம் தாய்மொழி நம்ம விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா என்னுடைய என் தாயை விட்டு நான் இன்னொரு தாயை நான் பெருமையா பேச மாட்டேன். என் தாய் உயர்வா பேசுவேன், மற்றவர் தாயும் மதிப்பேன். அதுதான் தமிழனுடைய பண்பு. என் தாய் நான் பெரிய பேச, மற்றவருடைய தாய் நான் மட்டமா சொல்லலாமோ? அது நாகரீகமற்ற செயல். அது போல என் தாய்மொழி நான் போற்றது போல மற்ற மொழிகளையும் நான் போற்றுவேன். எங்க ஒரே வேறுபாடுன்னா, மற்ற மொழியை தோக்குறதுக்காக என் தாயை நான் படிக்க மாட்டேன், மற்ற தாயை படிக்கிறதுக்காக. அது போல என் தமிழை தாழ்த்தி மற்றொரு மொழியை உயர்த்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. சங்கராச்சாரியர் கேட்கிறாரு வள்ளலாறு, சமஸ்கிருத சந்தேகம்லாம் கேட்கிறாரு, வேதத்துல சமஸ்கிருதத்துலாம் சொல்றாரு. அன்னைக்கு இருந்த சங்கராச்சாரியார் விளக்கம்லாம் சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தையிலே சமஸ்கிருதம் என்பது இந்த உலகத்தினுடைய மாத்ரு பாஷா, தாய்மொழின்னு சொல்றாரு. தமிழ் பற்றாளர் வள்ளல் பெருமான் போல தமிழ் பற்றுவங்களை யாரும் பார்க்க முடியாது. அப்ப அவர் மறுத்திருக்கலாம் இல்ல? இல்லை இல்லை, அது சமஸ்கிருதம் தாய்மொழியில மறுத்திருக்கலாம். தமிழ் தான் தாய்மொழி சொல்லியிருக்கலாம், ரெண்டையும் சொல்லலைங்க. அதான் என்ன, அந்த சங்கர் புகர்ப்புனை தாண்டுகிற நிலை தான் ஞான மார்க்கம். மறுத்தல் வெறுத்தல் கொள்ளுதல் தள்ளுதல் தாங்க தகராறு. அதெல்லாம் தாண்டி நம்ம போகணும். பெருமான் என்ன செய்யறாருன்னா, ஜஸ்ட் பாசஸ் அவை. எப்படி பாஸ் பண்றாருன்னா, நல்லது சமஸ்கிருதம் தாய்மொழி என்றால் தமிழ் தந்தை மொழி என்று போயிட்டே இருக்காரு அவர் பாட்டு. எவ்வளவு எளிமையா எடுத்துக்கிறார் பாருங்க. சமஸ்கிருதம் தாய்மொழி என்றால் தமிழ் தந்தை மொழி, சப்ஜெக்ட் க்ளோஸ். நம்முடைய பார்வை அப்படிதான் இருக்கும். ஆகினால இந்த சமஸ்கிருத சொற்கள் நிறைய அன்று இருந்தது காரணம் அன்று பழக்கத்திருந்த மொழி. அதுல ஒரு கருத்து மனசுல வாங்கிக்கணும் ஐயா, பெருமான் பாடிய அத்தனை பாக்களும் அருள் நிலையில இருந்து பாடிவிடு. ஒரு புலவன் போல யாப்புலக்கணெல்லாம் இந்த பாட்டை எந்த யாப்புல போடலாம், பேனா பென்சில் எல்லாம் வச்சுக்கிட்டு சீரு தலையெல்லாம் பார்த்து பாடிய பாடல்கள் அல்ல. தன்னை மறந்த ஒரு அருள் நிலையில பாண்டது எசோட்டரிக்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு அக்கல்ட் ஸ்டேஜ், அந்த நிலையில உயர் நிலையில இருந்து பாடுறார் பெருமான். தன்னை மறந்த நிலை அது. அதனால அப்போ ஒரு தேன் தமிழ் சொற்களா இருக்கும். எல்லாம் தேன் சொட்டும் அந்த பாடல். ஒரு பாடல் பாத்தீங்கன்னா ஒரு மாற்று மொழி கலப்பு ஒன்று இருக்காது. தமிழ் மொழியில கூட இனிமையா இருக்கும். அவ்வளவு இனிமையான மொழியா இருக்கும் அந்த பாடல் முழுவதும். ஏனென்றால் அவர் தமிழ் மண்ணிலே பிறந்தனாலே, தமிழை தாய்மொழியா கொண்டதுனாலே, அந்த இறைவுணர்வு நேரத்துல கூட அவர் அப்படி தாய்மொழியை தமிழ்ல ஒரு பாட்டு வரும். உலகளுக்காக பாடினதில்லை. உலகளுக்காக பாடியிருந்தா அவங்களுக்கு புரியுற மாதிரி அவர் சமஸ்கிருதம் கலந்து பாடியிருப்பார். மகாதேவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரிபாதி சமஸ்கிருதம். சமஸ்கிருத சொற்களை தமிழ் யாப்பிரர்கள் வச்சு பாடிடுற, அதான் சிறப்பு. மற்ற பாக்கள் அத்தனையும்
தமிழ் தேன் துளிகள் அத்தனை. ஆனா உரைநடைன்னு வரப்போ உலக மக்களுக்காக எழுதுறார், உலகில் சிந்தனையில இருந்து எழுதுறார், உலக நிலைக்கு கீழே இறங்கி வந்து எழுதுறார். அப்ப அவங்களுக்கு புரியுற மொழியில சமஸ்கிருத பாதி எழுதுறார். இந்த தத்துவ சொற்கள் அப்படியே ஏத்துக்கிறாரு, எதையும் மாற்றல அவர். இப்ப வந்து ஜீவன் உயிர் உயிர்னு சொல்லி உயிர் எழுதுறாரு பல இடங்கள்ல. ஆனா அவர் பாருங்க ஒரு நூலுக்கு பேரே ஜீவன் ஒழுக்கம் தான் எழுதுறாரு, ஜீவகாரணி ஒழுக்கம். அது உயிர் இறக்கம் எழுத தெரியாது அவருக்கு பெருமானுக்கு. அன்னைக்கு இருந்தவங்களும் அப்படி எழுதுனா டக்குன்னு புரியும், அதெல்லாம் அப்படி எழுதுறாரு, அவ்வளவுதான். ஆக நம்ம இந்த முப்பொருள் உண்மைகள்ல இறைவன் உயிர் தலை மூன்றை பார்த்தோம். இப்ப அடுத்த நிலை ரெண்டாவது பாடமா என்ன சிந்திச்சோம்னா, இந்த உடலுக்குள்ளத உடல் வேற உயிர் வேற தனித்தனி ரெண்டு ஒரு பொருளா வெவ்வேறு பொருளான்னு பார்த்தோம். உடல் வேறு, இந்த உள்ள இருக்கிற ஆன்மா வேறுன்னு பார்த்தோம். நான் என் உடல் சொல்லுகிற ஒரு பொருள் உள்ள இருக்கணும், ஒருத்தன் சொந்தக்காரன் இருக்கான், அந்த சொல்றான் ஒருத்தன், அவனுக்கு ஆன்மான்னு பேரு. அடுத்து என்ன சிந்திச்சோம்னா, அப்ப உடல் வேறு ஆன்மா வேறு சிந்திச்சிட்டோம். ஆன்மாவும் உயிரும் ஒன்றா வேறா? பெருமான் சொல்ற வார்த்தை உயிருக்கு ஜீவன், அதை ஞாபகம் வச்சுங்க. நம்ம தமிழ் சொல்ற வார்த்தை உயிர், பெருமான் சொல்ற வார்த்தை ஜீவன். ரெண்டும் ஒண்ணுதான், ஜீவனாலும் உயிர்னாலும் ஒண்ணுதான். சரி, அப்ப அந்த உயிரும் ஆன்மாவும் ஒன்றா வெவ்வேறா? அடுத்து சிந்திச்சோம். இந்த முதல் நிலை, அந்த வேர்நிலையிலே இரண்டும் ஒன்றுதான். ஒரு சிறிய வேறுபாடு இருக்கு, அதை வந்து நம்ம உயர்நிலைக்கு போறப்ப நம்ம சிந்திக்க போறோம். அது இன்னைக்கு தேவையில்லை, அது வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜ் சிந்திக்கிறது இல்லை. மற்றபடி இது ரெண்டும் ஒன்றுதான். பெருமான் ஜீவகாரணி ஒழுக்கத்தில் எழுதுறாரு, ஜீவகாரணி ஒழுக்கத்திலே ஆன்மா ஜீவிக்கிற பொழுது ஜீவன் என்று பெயர் எழுதுறார். ஆன்மா ஜீவிக்கிற பொழுது ஜீவன் என்று பெயர் அப்படின்னு எழுதுறார். அப்ப என்ன அர்த்தம்னா, ஆன்மாவிற்கு வாழ்வதற்காக வருகிற பொழுது ஜீவன் பேர். ஏன் வருது அது? அடுத்து அந்த கருத்து சிந்திச்சோம். இந்த முப்பொருள் உண்மையில ஒரு சில உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். இறைவன் வந்து பேரறிவாளன், அது சிந்திச்சோம். நம்ம பெரு ஆற்றல் உள்ளவன், பேரறிவாளன், என் குணத்தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு பேரறிவு, பேரொளி, பேரொளி, பேரண்ட பெருநாயகன் இறைவன். இந்த உயிர் இருக்கு பாருங்க, அது வந்து சிற்றறிவினன், அறிவில்லாத பொருள் அல்ல. அறிவில்லாத பொருள் வந்து சடம்னு பேர், அதுக்கு சமஸ்கிருதத்துல ஜடம்னு வாங்க, தமிழ்ல சடம்னு சொல்லுவோம், உயிரற்ற பொருள். ஆனா இந்த உயிர் வந்து உயிருள்ள பொருள், ஏன்னா அறிவு இருக்கு. இறைவன் போல பேரொளி இல்லை, சிற்றொளி இருக்கு. ரெண்டும் ஒப்பிட்டுக்கிட்டே இருக்கும் மனசுல. இறைவன் வந்து பேரொளி பெரும்பொருள், இந்த உயிர் வந்து சிற்றொளி சிறு பொருள். இறைவன் வந்து பேர் அறிவினன், இது சிற்றறிவினன். ஆக அதுவும் ஒளிப்பொருள் தான், இதுவும் ஒளிப்பொருள் தான். அதுவும் அறிவுப்பொருள் தான், இந்த உயிரும் அறிவுப்பொருள் தான். ஒரு ஓமானோட உங்களுக்கு நான் சொன்னேன். ஒரு குண்டு சொம்புல கடல் தண்ணியை மூடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடல் தண்ணி தான் சொம்புல மூன்று இருக்கிறோம். அந்த சொம்புக்குள்ள இருக்கிற நீரும் கடல் நீர் தானே. அது கடல் நீர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? கடல் நீர் தான், ஆனால் அளவுல கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். 100க்கு 100 லேப்ல அனலைஸ் பண்ணோம்னா ரெண்டும் கடல் நீர் தான், எந்த விதமான வேறுபாடே இல்லை. அளவில் தான் முக்கியம். அதுபோல இறைவனும் பேரொளி தான், பேரொளியன், இதுவும் ஒளியன் தான். அந்த ஒளியில எது வித்தியாசம் இல்லை, அளவுதான் வித்தியாசம். அதுபோல அதுவும் அறிவு தான், இதுவும் அறிவு தான், அளவுதான் வித்தியாசம். இது சிற்றறிவா இருக்கு. ஆனா ஒரு குறிப்பு நம்ம மனசுல வச்சுக்கணும். இந்த சிற்றொளின்னு சொன்னா ஏதோ ரொம்ப ஒரு சிம்னி விளக்கு மாதிரி, ஒரு அகல் விளக்கு மாதிரி நினைச்சிடாதீங்க யாரும். இந்த ஆன்மாவுடைய அந்த சிற்றொளி இருக்கு, உயிரோட சிற்றொளி இருக்கு, அதுவே கோடி சூரிய பிரகாசம் பின்னால சொல்லுவார் பெருமாள். ஏன்னா வந்து நம்ம இடைநிலையில சிந்திக்க போறோம், பின்னால சிந்திக்க போறோம். அந்த ஆன்மா வந்து ஒளிப்பொருள்னு சொல்றோமே, இங்க இறைவனுக்கு அவங்க ஒப்பிட்டு பாக்குறப்ப சிற்றொளி. ஆனால் தனிப்பட்ட முறையில் ஆன்மாவோட ஒளியோட நீங்க அழக புகுந்தீர்களே, ஆனால் அது கோடி சூரிய பிரகாசம் பெருமாள் எழுதுறாரு. அந்த கோடி சூரிய பிரகாசம் தான் பூர்வ மத்தியில இருக்கு ஐயா. அதை அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஒளியை பார்க்காம மறைச்சு வச்சிருக்கேன்னு பாருங்க. நாம் செய்கிற ஒரு பெரிய செயல். ஆக ரெண்டுக்கும் ஒப்புமை என்னன்னா, ரெண்டும் ஒளிப்பொருள். எது? இறைவனும் இந்த உயிரும் அல்லது ஆன்மாவும். அதுபோல அதுவும் அறிவு பொருள், இந்த ஆன்மாவும் அறிவுப்பொருள். மூன்றாவது பொருள் இருக்கு பாருங்க, இரண்டு தொடர்பில்லாதது. அது அறிவற்ற பொருள், ஒளியற்ற பொருள், உயிரற்ற பொருள். அது சடம். எது? ஆணவம், கண்மம், மாயங்கிற இந்த மூன்று மலங்கள் அறிவற்ற பொருள். அதுக்கு எந்த விதமான உயிர் எதுவுமே கிடையாது ஐயா. அதனால அதை பத்தி சிந்திக்கலாம் நம்ம. இப்போ அது பின்னால சிந்திப்போம். ஆக இந்த மூன்று பொருளிலே ரெண்டு பொருள் வந்து அறிவு பொருள், ஒளிப்பொருள். அப்ப இறைவன் நினைக்கிறான், நம்மை போன்ற ஒரு அறிவு பொருளா இருக்கு இந்த ஆன்மா, இது ஏன் பேரறிவு பொருளா மாறக்கூடாதுன்னு தன் தனிப்பெரும் கருணையினாலே இப்படி நினைக்கிறான். இது போக சடத்தை நினைச்சான, ஆணவ கண்மை மாய நினைக்கல, அது உயிரற்ற பொருள், சடப்பொருள். இது ஒன்றுதான் உயிருள்ள பொருள்.
அறிவுள்ள பொருள். அப்ப பெரியவரை இறைவன் என்ன நினைக்கிறான்னா, நம்மை போன்று அறிவுள்ள ஒளியுள்ள இந்த பொருள் நம்மை போன்று பேரொளி பேரறிவுக்குள்ள ஏன் மாறக்கூடாது என்று சொல்லிதான் இதற்கு ஒரு அப்ப பேரொளி மாறணும் என்ன செய்யணும்? சில வினைகள் செய்தாலும் செயல் செய்தாலும் வசாந்த காலத்துல அப்படியே அழிந்து கிடக்கு இந்த ஆன்மாக்கள் எல்லாம் அணுக்கள் போல இருக்குங்கிற. இப்ப நம்ம இந்த இந்த பாடம் முடிஞ்சோன்னு அடுத்த பாடம் அதுதான். எப்படி ஒரு உயிர் உண்டாகுது, எப்படி கரு உண்டாகுது, அந்த உயிர் எங்கிருந்து வருது, தாயோட தந்தையோட சுக்கிரத்திலையும் சோனியத்திலையும் எப்படி இப்படி என்னென்ன உரு மாறுது, எந்த நிலையில குழந்தை உண்டாகுது, எந்த நிலையில அது அவைகள் உண்டாகுது, எல்லாத்தையும் சிந்திக்க போறோம். இன்னைக்கே முடிஞ்சா பாதிக்கு மேல அதை சிந்திக்கலாம். எப்படி காலத்தை பொறுத்து முடிவு பண்ணிக்கலாம். அடுத்த பாடம் அதுதான். அதான் முதல் நிலை. நம்ம பேசுறதுலாம் வேர்நிலை. வேர்நிலை நம்ம முடிச்சுட்டு போன வகுப்புல நிலத்தை தொகுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஆக இறைவன் நினைக்கிறான், இந்த உயிரானது, இந்த ஆன்மாவானது மேல்நிலைக்கு வர வேண்டும் என்றால் ஏதாவது செயல் செய்யணும், முயற்சி செய்யணும். முயற்சி செய்யறதா என்ன வேணுங்க? ஒரு ஊருக்கு போறதா இருந்தா ஒண்ணு நடக்கணும், இல்லை ஒரு கார் வேணும், ஒரு சாதனம் வேணும். இல்லை எப்படி போக முடியும்? ஒரு 200-300 கிலோமீட்டர் நடந்து போக முடியாது. ஒரு சாதனம் வேணும், ஒரு ட்ரெயின் வேணும், ஒரு கார் வேணும், பஸ் வேணும், சாதனம். அதுபோல இந்த ஆன்மா மேலே ஏற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சாதனம் தேவை. ஒரு படகு மாதிரி, ஒரு ஆத்துக்கடன ஒரு படகு வேணும் இல்லைங்க, அதுக்குதான் ஒரு உடம்பை கொடுக்குறான். ஒரு ஆற்றை கடப்பதென்றால் அந்த படகுக்கு யாக்கைன்னு பேர் சமஸ்கிருதத்துல, அந்த உடம்புக்கு யாக்கைன்னு வந்து பேர். இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு பயன்படுகிற ஒரு தோணி யாக்கை. யாக்கைனாலே உடம்புதான். யகரம், யானாலே இங்க சமஸ்கிருதத்துல நிறைய சொல் நம்ம கத்துக்க போறோம். வகரம், சிகரம், மகரம், தகரம், யகரம், எல்லாத்துக்கும் பொருள் இருக்கு. பெருமான் எல்லா சொற்களையும் பயன்படுத்துறார். சித்தருடைய குழுவுக்குரியது அடையாள சொற்கள். இந்த 5-6 சொற்களை புரிஞ்சுட்டு ஐயா 3வது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அதெல்லாம் இடைநிலை சிந்திக்க போறோம். இப்ப தேவையில்லை நமக்கு அதெல்லாம். ஆக யானாலே ஆன்மாதான், அந்த உடல் அப்படி வருது. ஆக இந்த ஆன்மா அறிவு பொருளாயிருப்பதால், ஒளி பொருளாயிருப்பதால் இறைவன் நினைக்கிறார் நம்மை போன்ற இந்த ஆன்மா மேல்நிலைக்கு மேலே ஏறட்டுமேன்னு சொல்லி இதற்கு ஒரு தேகத்தை கொடுக்கிறான், உடலை கொடுக்கிறான். அப்ப இறைவன் என்ன செய்யறாங்க? உயிர்களை படைக்கிறானா? இல்லை. அதை மனசை மணியும் அண்டர்லைன் பண்ணிக்கணும் ஐயா. இறைவனால் படைக்கப்பட்டதல்ல ஆன்மா அல்லது உயிர். இறைவனால் படைக்கப்பட்டதல்ல ஆணவம் கண்மம் ஆகிய மூன்றும் என்றுமே இருக்கக்கூடிய பொருள். அது மனசுல நல்ல மணி திருப்பி சொல்ல என்ன காரணம்னா, நம்முடைய ஒட்டுமொத்த பிலாசபி இதுதான், அந்த அடிப்படையில் தான் இருக்கு. அப்ப இறைவன் செய்யறது என்னன்னா உடலை மட்டும்தான் அவன் படைக்கிறான். அந்த உடலை படைப்பதுதான் இறைவனுடைய வேலை பார்த்தோம். அதனால்தான் இந்த சமாதி வலியுறுத்தல பெருமான் சொல்லுவாரு, பரமன் படைத்த தேகம் இது சுடுவது அபராதம். இந்த தேகத்தை சுடாதீங்க, நெருப்புல வச்சு சுடாதீங்க, புதைங்கன்னு சொல்லுவார் பெருமான். 10 பாட்டு பாடுறார் சமாதி வலியுறுத்தல. அதுல ஒரு பாடல் இந்த வார்த்தை இந்த சொல்ல பயன்படுத்துவார். பரமன் படைத்த தேகம் இது. யார் படைச்சது? இறைவன், அல்பஞ்சோதி ஆண்டவன், சிவபெருமான் அல்பஞ்சோதி ஆண்டவன் படைத்தது. பரமன் பரம்பொருளாகி இறைவன் படைத்தது இந்த தேகம் சொல்றார். ஆக தேகத்தை தான் இறைவன் சமைத்து கொடுக்கிறான், அமைத்து கொடுக்கிறான், உயிர்களை அல்லங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தேகத்தை கொடுத்துட்டு வர்றப்ப, படைக்கிறப்ப, இப்ப ஒரு கார் கொடுக்குறோம்னா 4 டயர் வேணும், ஸ்டேரிங் வேணும், பெட்ரோல் வேணும், எல்லாம் இருந்தாலும் ஒரு ஊருக்கு போக முடியும். ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு 4 டயர் கட்டி கொடுத்து எப்படி போவான்? அதற்குண்டான வசதிகள் செய்து கொடுக்கறதுக்காக தான் இந்த உடலை படைக்கிற பொழுது இது கண்ணு, மூக்கு, செவி, வாய், மெய்ங்கிற வெளியில தெரிகிற புறக்கருவிகள், உள்ள இருக்கிற மனம் என்கிற அகக்கருவி, இது போல பல 36 தத்துவங்கள் பின்னால சிந்திக்க போறோம், இடைநிலை சிந்திக்க போறோம், சிரமப்பட வேண்டாம். இந்த தத்துவங்கள்லாம் உபப்பொருள்கள், இந்த உடல் இயங்குவதற்குண்டான கருவிகள். அத்தனை கருவிகளை உள்ள வச்சு படைச்சு இந்த தேகத்தை கொடுக்குறோம். ஒரு உண்மை கூட பார்த்தோம். ஒரு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய கவுன்சில் ஒரு சயின்டிஸ்ட் அவர் சொல்றார், 2200 கூட இந்த உடலை முழுமையாக புரிந்து கொள்ள முடியுமான்னு தெரியல மெடிக்கல் சயின்ஸ் சொல்றாரு. பாருங்க, அறிவியல் வளர்ந்த காலத்திலேயும் கூட இன்னும் அவ்வளவு புரிஞ்சிக்க முடியாத நுணுக்கங்கள், அதிசயங்கள் உடம்புல இருக்கிறதா மருத்துவ விஞ்ஞானிகள் சொல்றாங்க. என்ன மாதிரி ஆள் சொல்லல. அப்ப எவ்வளவு சாதனங்கள் உடம்புக்குள்ள இறைவன் படைச்சு கொடுத்திருப்பான் பாருங்க. அவ்வளவு சாதனங்கள். ஒண்ணு இல்லையா, இப்ப மாஸ்டர் கம்ப்யூட்டர்னு சொல்லி மிகப்பெரிய கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சோம். இது நான் ஒரு சயின்ஸ் மேகசின்ல படிச்ச இந்த கருத்தை நான் சொல்றேன். 5 மணி தொழில ஒரு மாடு மேய்க்கிற பையன் ஒரு கல்லை எடுத்து ஒரு மாங்காய் அடிக்கிறான். இந்த மாங்காய் பொத்து கடிச்சுக்கிட்டே போறான். இதை ஒரு அறிவியலாளன் பார்த்தான், ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் பார்த்தான். இது ஏன் கம்ப்யூட்டர் செய்யக்கூடாதுன்னு நினைச்சான். அதுக்கு எத்தனை ஆண்டாகும், எத்தனை கோடி செலவாகும்னு கணக்கு போட்டு அந்த மேகசின் சொல்லுது.
எப்படின்னா, ஒரு ரோபோ இருக்கிறத கற்பனை பண்ணுங்க. அது ஒரு மாங்காய பார்க்கணும். ஒரு ஆட்டுக்கார பையன் ஒரு கோமணம் கட்டிட்டு பார்க்குறான். ரோபோ பார்க்கணும். உலகத்துல எத்தனை லட்சக்கணக்கான தாவரங்கள் இருக்கு. அதுல மாமரம் எதுன்னு கண்டுபிடிக்கணும்னா, உலகத்துல இருக்கிற மரங்களுடைய அத்தனை லிஸ்டும் அதுல ஃபீட் பண்ணணும் அந்த கம்ப்யூட்டர்ல. என்னென்ன மரங்கள் இருக்கோ அத்தனை 1000 மரங்கள் அதுல போடணும். அப்புறம் இந்த ஐங்கிற கண்ணு பால் போய் பாக்குது பாருங்க. அந்த பிக்சரை பிடிச்சு அதுல இது ஒப்பிடணும். இதுக்கு வந்து சிக்னேச்சர்னு பேருங்க. இந்த சிக்னேச்சரை விட்டு ஒப்பிட்டு பார்க்கணும். எந்தெந்த மரங்கள்ல அந்த காய் எதுக்கு பொருந்தி இருக்குன்னு. இப்போ ஒரு கோடி பழம் இருக்கலாம், கோடி மரங்கள், கோடி காய்கள் இருக்கலாம், கனிகள் இருக்கலாம், பல வண்ணங்கள் இருக்கலாம். மாங்காய் மாதிரி 2 பச்சை இருக்கும். இந்த சைஸை பார்க்கணும். இப்படி இந்த இமேஜை கம்பேர் பண்ணி இதுதான் மாங்கான்னு முடிவு பண்றதுக்கு எத்தனை கோடி மரங்கள் செடி கொடிகளை ஃபீட் பண்ணணும் அந்த அதுக்கப்புறம் எத்தனை செடி கொடியினுடைய சிக்னேச்சர் நம்ம எடுக்கணும். இது எத்தனை வருஷம் ஆகும், எத்தனை கோடி ஆகும்னு கணக்கு பண்ணுங்க. அது முடிஞ்சதுங்களா? ஆச்சரியம் அங்கேயே முடியல. அப்புறம் அந்த மாங்காயை பார்த்தாச்சு. இவன் பார்த்தோன்னே இது பிஞ்சா இருக்கு, இது காயா இருக்கு, இது பழமா இருக்கு, இது அடிச்சா நல்லா இருக்கும், சுவையா இருக்கும்னு நினைக்கிறான். அதை டிசைட் பண்றதுக்கு ஒரு மாங்காயினுடைய ஹோல் லைஃப் ஸ்ட்ரக்சரை பூரா ஃபீட் பண்ணுவோம். ஒரு ஸ்டேஜிலும் ஒரு அணுகுமுறைக்கு எந்தெந்த நேரத்துல எந்தெந்த காய் எந்தெந்த டேஸ்ட் இருக்கும் அவ்வளவு ஃபீட் பண்ணுவோம். ஏன்னா ரோபோல செலக்ட் பண்ணும்போது மனுஷன் ஒரு மாட்டுக்கார பையன் செலக்ட் பண்ண போறது இல்லை. அதை போட்டதுக்கு அப்புறம் அடுத்தது ஒரு கல்லை எடுக்கணும். கல்லுங்கிறப்ப பாறை எடுக்கும், மலையும் எடுக்கும் கம்ப்யூட்டர். அதுக்கு வந்து இப்போ ஒரு பக்கத்துல தான் கை காப்புற மாதிரி இதெல்லாம் தூரமா போகக்கூடிய எல்லாம் வெயிட் உள்ள கல்லா எடுக்கிறான். அப்போ உலகத்தில் இருக்கிற அத்தனை வகையான மெட்டீரியல்ஸ், மரம், செடி, கொடி, புல்லு, பூண்டு என்னென்ன இருக்கோ அதுல மலை கல் எதுன்னு அது கண்டுபிடிக்கிறதுக்கு அத்தனை 1000 ஃபீட்பேக் அதை ஃபீட் பண்ணணும். அவ்வளவு ஃபீட் பண்ணணும். அத்தனை கோடி ஃபீடிங் கொடுத்ததுக்கு அப்புறம் அது கல் எதுன்னு இனம் கண்டுபிடிக்கிறதுக்கு அது கல்லினுடைய ஸ்ட்ரக்சர் பூரா இமேஜ் பூரா அதுல ஃபீட் பண்ணணும். அந்த கல்லிலே சைஸ் வேற அடுத்து அதை செக்ரிகேட் பண்ணணும். ஒரு மலையை தூக்கக்கூடாது. ஒரு மாங்காய் போய் மலையால் அடிச்சா என்ன ஆகுங்க? மரமே ஒடிஞ்சு போடும். ஸோ அந்த மாங்காய் சைஸ்ல எத்தனை பாகத்துல இருந்தா அந்த சைஸ் சரியா இருக்குங்கிறத அதை கணக்கு போடணும். அந்த கல் எங்க இருக்குன்னு தேட அந்த இடத்துல தேடுற இடத்துல கல் அங்கேயா இருக்கும், மண் இருக்கும், சாணி இருக்கும், செடி இருக்கும், பெரிய கல் இருக்கும். அந்த கல்லை தேடுற அளவுக்கு அதுல டிஸ்ட்ரிபியூட் பண்ற அளவுக்கு அத்தனை சிக்னேச்சரும் அதில் ஃபீட் பண்ணும் இந்த கம்ப்யூட்டர். அது பண்ணியாச்சு, கல்லை எடுத்தாச்சு. அந்த மரத்தை தூரத்தை கனெக்ட் பண்றதுக்கு கால்குலேஷன் போடணும். இவன் என்ன பண்ண கனெக்ட் பண்ணி அந்த கரெக்டா பாங்கால் அடிக்கிற அளவுக்கு ஒரு கைக்கு அந்த வலுவை கொடுக்குறான். அந்த வலுவை கம்ப்யூட்டர் ஃபீட் தெரிஞ்சுக்கிறதா இருந்தா அந்த ஏர் வெலாசிட்டி, மரத்தோட டிஸ்டன்ஸ், ஆங்கிள் அத்தனையும் அது ஜட்ஜ் பண்ணும். ஜட்ஜ் பண்ணி புல் வேகத்துல அடிச்சுன்னா மாங்காய் தூள் தூளா போயிட்டு வானத்தை செதறி போடும் மாங்காய். அதுக்கு வந்து கல் உடையாம இருக்கிறதா இருந்தா அதோடைய ஸ்ட்ரக்சர் பூரா அந்த கம்ப்யூட்டர் தெரியும். அந்த சாஃப்ட்னஸ் எவ்வளவு அது பூரா அந்த கம்ப்யூட்டர் ஃபீட் பண்ணும். ஒரு காயோட மாங்காய் மட்டும் இல்லை, வளர்த்துக்கிற காயோட சாஃப்ட்னஸ் எல்லாம் ஃபீட் பண்ற மாதிரி மாங்காயோட சாஃப்ட்னஸ் ஃபீட் பண்ணும். அது 1 கோடி காயான ஃபீடிங் இருக்கும். முத்திர காய், இலங்கிய காய், பழம் எல்லாத்துக்குடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஃபீட் பண்ணணும். பார்த்த மாத்திர தெரிஞ்சுக்கிறான். நல்ல ஒரு இளங்காயா இருக்கு, அருமையா இருக்கும், தின்னா இந்த வேகம் போனா போதும், கல் எடுத்து அடிக்கிறான், விழுந்து போகும். ஆக அந்த வேகத்தை முடிவு பண்றதுக்கு பல கோடி ஃபீடிங் பண்ணும். எல்லாம் பண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் கீழே விழுது, ஒரு புதால விழுந்துறாரு. இவன் போய் டக்குன்னு கைவிட்டு எடுத்துக்கிறான். அந்த புதால இருக்கிற மெட்டீரியல்லாம் ஃபீட் பண்ண உலகத்துல வந்து புதார் எங்க இருக்கோ எல்லா புதாரையும் ஃபீட் பண்ணி அதுல மாங்காய் எதுன்னு இனம் கண்டுபிடிக்கணும், செக்ரிகேட் பண்ணணும், அதெல்லாம் ஃபீட் பண்ணணும். இது சொல்லிக்கிட்டே போறாரு அந்த விஞ்ஞானி. இதெல்லாம் பார்த்த உடனே எத்தனை 1000 எத்தனை 100 வருஷம் ஃபீட் பண்ணி உலகம் செய்யுது. ஒரு சாதாரண படிக்காத கோமணம் கட்டிட்டு இருக்கிற ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் அந்த கல்லை அடிச்சு அந்த மாங்காய் எடுத்துட்டு போறான். அது அந்த மனித மூளை இருக்குங்களே, அவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர். அது போல ஒரு அமையும் ஒரு செல்லும் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு செல் எடுத்தா ஒரு ஊசி முனையில இருந்து ஒரு செல் எடுக்கிறாங்க, அந்த செல் எடுத்து உடைக்கிறாங்க, அது செல்வால் இருக்கு. செல்வாலுக்குள்ள உடைச்சு பாக்குறாங்க, புரோட்டோபிளாசம் இருக்கு. புரோட்டோபிளாசம் உடைக்கிறாங்க, ஒரு திறமை சுரந்து மிதந்துட்டு இருக்கு. கதைகள்லாம் பார்த்தா அதுக்கு சின்ன 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 திட்டுகள் மிதக்குது, அது நியூக்ளியஸ்ங்கிறான். அந்த நியூக்ளியஸ் உடைச்சு பாக்குறேன், ரிபோநியூக்ளிக் ஆசிட், டிபோநியூக்ளிக் ஆசிட், அதான் டிஎன்ஏ ஆர்என்ஏங்கிற அது உடைச்சு பாக்குறான். அதுக்குள்ள உடைக்க முடியாத அமிலங்கள் எத்தனையோ வகையான அமிலங்கள் இருக்கு, இன்னும் கண்டுபிடிக்க முடியல. லிஸ்ட் போயிட்டே இருக்கு. லிஸ்ட் ஆர்என்டிஏ பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு இன்னும் ரிசர்ச் போயிட்டு இருக்கு, இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு சாதாரண ஒரு ஆண் பெண் புணர்ச்சி டக்குன்னு ஒரு தேகம் வந்து விழுந்து போல எத்தனை அதிசயங்கள் பாருங்க. அதான் பெருமான் சொல்றாரு, இது வந்து பிறர்க்கரிய முத்திமம் அடைவதற்கே எடுத்த தேகமாகும்னு சொல்லுவார். இந்த உடம்ப இந்த தேகம் போனால் மீண்டும் இந்த தேகம் வரும் என்கிற நிச்சயம் இல்லாமையாலும் அவ்வளவு ஒரு அரிதான பிறவி இந்த மனித பிறவிங்கிற பெருமான். ஆகினால இப்படி பெற்ற இந்த அரிதான மனித பிறவியை இந்த உடம்பு பெற்று இந்த பூமிக்கு வருதுங்கிறத நம்ம பார்த்தோம். ஆக இந்த ஆன்மா உயிர் ஒன்றாங்கிறத பார்த்தோம். உடல் ஆன்மா உயிர் விளக்கங்களை பார்த்தோம். முப்பொருள் உண்மையை பார்த்தோம்.
இந்த ஆன்மாருக்கு ஏன் உடல் வர வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத பார்த்தோம். ஒரு ஒரு முயற்சி இருந்தால்தான் ஆன்மா மேலேற முடியும். ஞான முயற்சின்னு பேர் இருக்கு. அதுக்காக தேகத்தை கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்புறான். அதற்கு துணை கருவிகளாக தான் இந்த கண்ணு, மூக்கு, செவி, வாய்ங்கிற வெளியில இருக்கிற கருவிகள், உள்ள இருக்கிற மனம்ங்கிற அகக்கருவி, மற்ற அவைகள் அத்தனையும் சேர்த்து இந்த உடம்பை ஒரு பொக்கிஷமாக இறைவன் படைத்து அனுப்புகிறான். நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு சுதந்திரமும் கொடுக்குறான். இப்போ ஒரு கார் அனுப்புறோம்னா, நீ வலது பக்கமா தான் திரும்பி போகணும்னு சொல்லி அவன் ஒரு ஊருக்கு போய் சேர முடியுங்களா? ஒரு நேரம் இடது பக்கம் திரும்பி இருக்கும், ஒரு நேரம் வலது பக்கம் திரும்பி இருக்கும், ஒரு நேரம் நேரா போக வேண்டியிருக்கும். ஆக ஒரு செயலை செய்வதற்கு ஒரு சுதந்திரம் வேணும் ஒரு மனுஷனுக்கு. அதனால இறைவன் என்ன செய்யறான்னா, ஒரு அற்ப சுதந்திரத்தை கொடுக்குறான். இறைவன் போல முழு சுதந்திரம் அல்ல. இறைவனுங்கிறவன் சர்வ சுதந்திரம் உள்ளவன். இந்த உயிருக்கு வந்து சிற்றறிவு, சிற்றொளிங்கிறதுனால ஒரு சிறு சுதந்திரத்தையும் கொடுத்திருப்பான். அந்த சுதந்திரம் நம்ம கையில் இருக்கு. அது எந்த மற்ற உயிர்களுக்கு இல்லைன்னு பார்த்தோம். மனிதனை தவிர்த்த 5 அறிவு உள்ள விலங்குல இருந்து ஓரறிவு உள்ள தாவர வரையில், ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐயறிவு விலங்கு தான் அறிவு. ஓரறிவுங்கிறது தாவரம். இந்த ஓரறிவு முதல் 5 அறிவு வரை உள்ள மற்ற எல்லா விலங்குகளும் தண்டனை பிறவின்னு பார்த்தோம். அந்த விளக்கங்கள் பின்னால படிக்க போறோம். ஏன் தண்டனை பிறவினா அவர்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை. ஒரு ஆடு வந்திருக்குன்னா அந்த ஆட்டு உடம்புல அந்த ஆன்மா எத்தனை நாள் இருக்கணுமோ அத்தனை நாள் இருந்துட்டு அந்த தேகம் முடிஞ்ச உடனே அந்த ஆன்மா போயிடும். மறுபடியும் போய் மனித பிறவி. அது தண்டனை முடிகிற வரையில் ஒரு இடத்துல போய் சிறை மாறி இருக்கு. ஒரு சிறை கைதி எப்படி ஒரு குற்றத்திற்காக சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்களோ, அந்த சிறை தண்டனை முடிகிற வரையில் சிறை அந்த கைதிக்கு வெளியில போற சுதந்திரம் இல்லை. முடிஞ்ச உடனே பழையபடி வெளி உலகத்துக்கு போலாம், ஆனந்தமா இருக்கலாம். தண்டனை முடிச்சுட்டாங்க. அது போல அந்த ஒரு கொசுவாவோ, ஆடாகவோ, குரங்காகவோ, நாயாகவோ, பேயாகவோ ஏதோ ஒரு உயிர், மனிதை தவிர்த்த அத்தனை உயிர்களும் தண்டனை பிறவில் தான் பார்க்கும். இன்னும் விளக்கமா பின்னால பார்க்க போறோம். இந்த கருத்தை மட்டும் நீங்க சிந்திச்சோம். தண்டனை பிறவிங்கிறதுனால அதுங்களுக்கு யார் உணவு, அதுக்கு வந்து எந்த சுதந்திரம் இல்லைங்கிறப்ப எப்படி உணவு சாப்பிட முடியும்னா, அதான் இறைவன் வந்து அவைகளுக்கு இறை ஆகாரம் ஒண்ணு கொடுக்குறான். அதுக்கு நேதி ஆகாரம் சமஸ்கிருதம் சொல்லுவாங்க. இறை ஆகாரம், இறைவனையே பார்த்து கொடுக்குற ஆகாரம் அதுக்கு. இப்ப காட்டுல இருக்கிற சிங்கம், புலி அல்லது மரஞ்செடி குடிக்கலாம் என்னம்னா போய் தண்ணி ஊத்துறோம். அதாவது இறைவனுடைய அமைப்பு இருக்கும், அதுதான் சாப்பிட்டுட்டு இருக்கு. மனிதனுக்கு மட்டும் ஒரு சுதந்திரம் இருப்பதாலே, அற்ப சுதந்திரம் இருப்பதாலே இவனுக்கு வந்து இறை ஆகாரம் கம்மியாகவும் இவனுக்கு முயற்சி ஆகாரம் நிறைய இருக்கு. நம்ம முயற்சி செய்யக்கூடிய விவசாயம் பண்ணலாம், பழத்தோட்டங்கள் வைக்கலாம், சேமிச்சு வைக்கலாம் உணவை, பல முயற்சி நம்ம செய்யலாம். ஏன்னா நம்ம சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்ற பெருமாள். நமக்கு அளிக்கப்பட்ட சுதந்திரத்தின் அடிப்படையிலே நாம் ஈட்டுகிற உணவிற்கு முயற்சி ஆகாரம் பேர். அவர்களுக்கு கிடைப்பதெல்லாம் நேதி ஆகாரம் அல்லது இறை ஆகாரம், இறைவனுடைய ஆகாரம். இந்த தண்டனை பிரிவு முடிஞ்ச உடனே எப்படி கைதிக்கு வந்து சிறை தண்டனை கொடுத்தாலும் கூட அரசாங்கமே உணவு கொடுக்குது பாருங்க கைதிக்கு. எப்படி வந்து சுதந்திரம் இல்லை வந்து ஜெயிலில் இருன்னு சொல்லிட்டோமோ உணவு யார் கொடுக்கணும்? அரசாங்கம் தான் கொடுக்கும். அது போல உனக்கு தண்டனை பிரிவி நீ வந்து ஒரு மாடா பிறகுன்னு, ஆடா பிறகுன்னு, கொசுவா பிறகுன்னு எப்ப இறைவன் சொல்றான் தேகத்தை வந்து எப்படி கொசு உடம்பை பண்ணி கொடுக்குறானோ அப்ப உணவு கொடுக்குற ஆண்டனுடைய அவசியம் ஆயிடும். அதான் இறையாகாரம் பேரு, நேதி ஆகாரம். நமக்கெல்லாம் நேதி ஆகாரம் கொஞ்சமாகவும் முயற்சி ஆகாரம் நிறைய வரும். இது 2 ஆகாரத்தை பத்தி பார்த்தோம். இப்போ ஒரு கேள்வி வந்தது, தண்டனை பிரிவினை ஏன் தண்டனை வரணும்னு பார்த்தோம் அடிப்படையில. ஏன்னா அடுத்து வந்து இப்போ உடல் ஆன்மா உயிர் விளக்கம் பார்த்ததுக்கு அப்புறம் வினையை பத்தி செஞ்சோம். 2வது கருத்து வினை இப்ப ஏன் அது தண்டனை பிரிவா இருக்கணும்னா, அந்த உயிர்கள் முற்பிறப்பிலே செய்த நல்வினை திணை தகுந்த மாதிரிதான் தேகங்கள் கிடைக்குதுன்னு சொல்லுவோம். ஆக இறைவன் தானே தேகத்தை படைக்கிறான். ஒருத்தனுக்கு வந்து ஒரு கொசுவாகவும் ஒரு பள்ளியாகவும் அரணியாகவும் படைச்சிட்டு ஒருத்தனை வந்து நல்ல ஒரு பெரிய செல்வந்தனா படைக்கிறான் இறைவன். 2 தேகத்தையும் அவன் தானே படைக்கிறான். அது நடுநிலைமை இருக்கா, ஓரவஞ்சனை இல்லையா, நியாயமான ஒரு கேள்வி வரலாம். அப்பதான் நம்ம பார்த்தோம், இறைவன் தான் படைக்கிறான் தேகத்தை, அதுல ஐயம் இல்லை. ஆனால் படைப்பதற்கு எந்த அடிப்படையில் அவன் படைக்கிறான்னா, அந்தந்த ஆன்மாக்கள் முற்பிறப்பில் ஈட்டிய வினைகளை தந்தார் போல படைக்கிறான். ஒரு உதாரணம் ஒண்ணு பார்த்தோம். அதுக்கு ஒரு நீதிபதி இருக்காரு. ஒருத்தனுக்கு 10 மாசம் சிறை தண்டனை கொடுக்குறாரு, ஒருத்தனை வந்து நாளைக்கு தூக்கு போடுங்கன்னு சொல்றாரு. 2 நீதிபதி தான் சொல்றாரு. அது நீதிபதியா காரணம்? அவன் என்ன தவறு செய்திருக்கானோ, குற்றம் செய்திருக்கானோ அது தந்தார் போல ஒருவனுக்கு 10 மாத சிறை தண்டனையும் மற்றவனுக்கு தூக்கு தண்டனையும் கொடுக்குறார். அது 2மே விரும்பி செய்யறதில்ல. அவர் நல்ல சுதந்திரமா இருந்து நல்லபடியா நேர்மை நீதி சத்தியத்தோட வாழ்ந்து மக்களுக்கு உதவி செய்து நல்ல வழியா வாழணும்னு சொன்னா, இவன் என்ன பாவம்லாம் பண்ணிட்டு வந்து ஒரு தவறான பிரிவு எனக்கு கொடுக்குற மாதிரி இவன் பண்றானே, வாங்கிதான் செய்யறார். இப்ப நீதிபதி மகிழ்ந்து கொடுப்பதில்ல தண்டனை. ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாருன்னா அவர் எவ்வளவு துன்புறுவார் பாருங்க. வெள்ளைக்காரன் காலத்துல இருந்த சிஸ்டம் இன்னைக்கு இருக்குன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு போன கூட்டங்கள்ல. அந்த தூக்கு தண்டனைன்னு சென்டென்ஸ் டு டெத்ன்னு எழுதுனான்னா
அந்த பேனா அந்த டேபிளே போட்டு உடைச்சிருவாங்க. அந்த பழக்கம் இன்னைக்கு இருக்கு. அந்த பேனா மறுபடியும் வேற எதுக்கும் பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு மனித உயிரை பறிப்பதற்கு பயன்படுத்திய இந்த பேனா தேவையில்லைன்னு உடைச்சிருவாங்க. இன்னை வரைக்கும் டேபிளே குத்திருவாங்க அந்த நிப்ப. ஏன்னா அவ்வளவு வருத்தம் புழுக்கம் அவங்களுக்கு. யாரும் மகிழ்ந்து கொடுக்கறது இல்லையா? ஆனா செய்த வினைக்கு ஈபிகோ பிரகாரம், இந்திய பீனல் கோடு பிரகாரம் இந்த தண்டனை கொடுக்கணும்னு விதி இருக்கு. அவர் மீற முடியாது. அதுபோல இறை நியதின்னு ஒண்ணு இருக்கு. இறை உலக பிரபஞ்சத்தினுடைய நியதின்னு ஒண்ணு இருக்கு. இயற்கை விதின்னு ஒண்ணு இருக்கு. அந்த விதிக்கு தகுந்தாறு போலதான் இறைவனும் என்ன செய்யறான்னா, பிறர்க்கரிய மனிதத்தை கொடுத்துமே இந்த பாவி செய்யக்கூடாத பாவத்தை செய்துட்டு ஆனா ஒரு பன்றியா பிறக்கிற மாதிரி என்ன வச்சுக்கிட்டாரு பாவி அப்படின்னு சொல்லி வருந்திதான் அந்த பன்றி தேகத்தை செய்து கொடுக்குறான். எப்படி நீதிபதி காரணம் இல்லையோ தண்டனைக்கு, அதுபோல இந்த பிறவிக்கு இறைவன் காரணம் இல்லை, நம்ம தான் காரணம். ஆக நம்ம அடுத்த பிறவியை முடிவு செய்வது நாம் தான், இறைவன் இல்லைங்கிறது பார்த்தோம். நாம் பிறவியை முடிவு செய்ய போவது நாம் தானே தவிர இறைவன் இல்லை. இறைவன் கருணாமூர்த்தி, நடுநிலைமையாளன், எல்லா உயிர்களையும் காப்பாற்றுகிற தாய் தந்தை போன்றவன், தாயும் ஆனவன். ஆனால் நாம் தான் என்ன செய்யறோம்னா நீதிபதியை சங்கடத்துக்குள்ளாக்குவது போல மன தண்டனை கேட்டு, அது போல நம்மளும் என்ன செய்யறோம்னா பிறர்க்கு மனித தேகத்தை பெற்றும் கூட செய்யக்கூடாத பஞ்சமா பாதங்களை செய்து தண்டனை பிரிவுகளை பெறுகிறோம். ஆக தண்டனை பிரிவு ஏங்கிறத பார்த்தோம். ஓரறிவு தாவரத்திலிருந்து 5 அறிவு விலங்குகள் வரையில் எல்லாம் தண்டனை பிரிவுகள் தான். மனித தேகம் மட்டும்தான் 6 அறிவுள்ள, சுதந்திரம் உள்ள, அறிவுள்ள, ஒளியுள்ள, ஞானம் எடுப்பதற்கு முக்தி இன்பம் பெறுவதற்கு எடுத்த தேகமானு எழுதுவார். ஜீவகாணி ஒழுக்கத்துல இந்த தேகத்துக்கு 5 காரணம் கொடுக்குறாரு. ஏன் இந்த தேகம் உயர்ந்தது அப்படின்னு காரணம் சொல்றப்ப, முக்தி இன்பம் எடுப்பதற்கே பெற்ற தேகமாகலாம். இந்த தேகம் போனால் மீண்டும் இதே தேகம் கிடைக்கும் என்ற நிச்சயம் இல்லாமையாலும் there is no guaranteeங்கிறார். அப்பா கேரண்டி இல்லையப்பா, உனக்கு கொடுத்துருக்கிற தேகத்தை, அரிதான தேகத்தை மிக வலிந்து முயற்சி செய்து நல் முயற்சியிலே அறநெறியிலே போய் நல்லபடியாக ஞான மார்க்கத்திலே போய் இந்த தேகத்தை மேல கொண்டு போறது கீழே கொண்டு போகிறார். இந்த தேகம் கொடுக்கப்பட்டதை மேல்நிலை கொண்டு போவதான் ஐயா. இந்த மேல்நிலைக்கு கொண்டு போறதுக்குண்டான சாதனம் கூட உள்ள இருக்கு. நம்ம என்ன செய்யறோம்னா இந்த கீழ்நிலைக்கு உண்டான தேகத்தை பயன்படுத்தி இந்த மேல்நிலை சாதனங்கள் கூட பயன்படுத்தாம அப்படியே விட்டுரும். ஒரு சாதனம் சொல்றேன் பாருங்க. எல்லாருக்கும் பூர்வ மத்தியில அந்த ஒளி இருக்கு. இறைவன் இந்த பிண்டத்தை படைக்கிறப்ப அந்த ஒளியும் மூச்சு காற்று எல்லாம் டிசைட் ஆகுது. அன்னைக்கே அந்த பின்னால சிந்திக்க போற அந்த கரு உற்பத்தி ஆகிறப்ப இந்த அவைகள் உண்டாறப்பவே இந்த உடம்பு எத்தனை நாள் ஜீவிதம் வாழணுங்கிறதுல அப்பயே 5வது 6வது மாசத்துலயும் முடிவாயிடுது. நம்ம நினைச்சுலாம் பண்றது இல்லை. அது எல்லாம் முடிவாயிடுது. எல்லாம் செய்துதான் இந்த தேகத்தை இறைவன் கொடுக்குறான். நம்ம என்ன செய்யறோம்னா அதை பயன்படுத்தக்கூடாத தவறான வழியில பயன்படுத்தி இந்த தேகத்தை நம்ம கீழே விட்டுருவோம். அதுதான் இந்த பரம்பரை விளையாட்டுன்னு நான் உதாரணம் சொன்னேன். பரம்பரை விளையாட்டு ஒரு ஞான விளையாட்டு. கீழே இருந்து மேல ஒரு கட்டமா தாயத்தை உருட்டி அது வர எண்ணுக்கு தகுந்தாறு போல மேல கொஞ்சம் கொஞ்சமா ஏறி இந்த இடதுகை பக்கம் மேல் மூலையில தான் பரம பதம் இருக்கும். இறைவனுடைய திருவடி இருக்கும். அதான் பதம்னா பாதம், பரமன்னா இறைவனுடைய பாதம் அங்க இருக்கு. இந்த உயிர் தான் இந்த கட்டை கல்லு மேல கொண்டு போறோம் பாருங்க, இந்த கல்லு தான் உயிர். ஒருத்தர் புளியாங்கட்டை வச்சிருப்பார், ஒருத்தர் கல் வச்சிருப்பார், ஒருத்தர் வேற ஒரு சங்கு வச்சிருப்பார். இதெல்லாம் பல உயிர்கள். இந்த தாயக்கட்டை உருட்டுறோம் பாருங்க, இந்த உருள்ற வாழ்க்கையினுடைய வினைகள். அதெல்லாம் 8 விழும் 10 விழும் மேல மேல போயிட்டே இருப்போம். நல்வினை செய்யறப்ப இது போன்ற நல்ல சாதுக்களோட தொடர்பு வச்சிருக்கிறப்ப, நல்ல ஞான கருத்துக்களை பேசுகிறப்ப என்ன ஆகும்னா, ஒரு ஏணியில டக்குன்னு வேற ஒரு 5 கட்டை தூக்கி விடும். இந்த பருவ விளையாடுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு ஏணி கிடைக்கும். ஏணியில் 5 6 கட்டை மேல போடும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சத்து விஷயம் முடிஞ்ச உடனே போயிட்டு துர்விஷயங்களை பற்றுவான். ஒன்னு ஒரு பாம்பாயில் வர 5 கட்டை தள்ளி கீழே கொண்டு வந்து. இந்த விளையாட்டு இப்படி போயிட்டே இருக்கும். சில பேர் பெருமுயற்சி பண்ணி எவ்வளவுதான் கீழே வெந்திரி பாம்பு இழுத்து விட்டாலும் பெருமுயற்சி பண்ணி மேல போடுவான். மேல் வரியில ஒரு பாம்பு இருக்கும் பாருங்க, பெரிய பாம்பு. அப்ப போய் நம்ம ஞானமா கிட்ட போறப்ப தடாலும் செய்யக்கூடாத ஒரு பெரிய பாவத்தை பண்ணி பெரிய பாம்புல மாட்டி கீழ் கடத்து வந்துற மாதிரி வந்துடும். பரவத்தை அடைய முடியாது. பாருங்க, ஒரு ஞான விளையாட்டு அழகா சொல்லியிருக்காங்க. ஆக இது போலதான் வினைகள் நம்மை கீழே இறக்கி விட்டுக்கிட்டே இருக்குங்கிறது பெருமான் சொல்றாரு. அது உஷாரா விழிப்புணர்வோடு ஜாக்கிரத அவஸ்தை சொல்வார். ஜாக்கிரன் சொப்பனம் சுழித்தி துரிந்துரியாத 5 நிலைகளை சொல்வார் பெருமான். மனம் மேல ஏறி ஏறி இறங்குறது. விழிப்பு நிலையிலேயே இந்த புருவமதியில் இருக்கணும். விழிப்பா இருக்கிறப்ப புருவமதியில் இருக்கும் அந்த உயிர் ஆன்மா. கொஞ்சம் கீழே இறங்குறப்ப சொப்பனம்னு இங்க வந்துடும். அடுத்து சுழித்திங்கிறப்ப மாறுக்கு வந்துடும். சொப்பனம், ஜாக்கிரதை, சொப்பனம், சுழித்தி, தொப்புளுக்கு துரியம், கீழே போச்சுன்னு துரியாது. இது கீழால் அவஸ்தையும் பேரு. இது மாதிரி போனோம்னா தேகம் அழிஞ்சு விடும்.
இப்படி போகக்கூடாதப்பா, மேலே ஏத்துங்கிறார். இந்த ஜாக்கிர சொப்பனம் சுழித்து மேல கொண்டு வரும். அது மேலாள அவஸ்தைன்னு பேரு. இதெல்லாம் நம்ம வந்து பின்னால பார்க்க போறோம். உயர்நிலையில பார்க்க போறோம். ஆக என்னன்னா, இந்த தேகத்துல அபூர்வமான கருவிகள்லாம் கட்டி கொடுத்திருக்கான். இந்த கருவிகள்லாம் சாதனங்கள்லாம் எதுக்கு பயன்படுத்தணும்னா, மேல்நிலைக்கு போவதற்கு பயன்படுத்தணும். நல்லவர்களோடு பழகுதல், நல்ல சொற்களை காதிலே வாங்குதல், நல்ல சிந்தனையே செய்தல். நான் ஒரு கருத்து சொன்னேன் உங்களுக்கு. தமிழ் மொழி போல அதிகப்படியான அறநூறு உள்ள மொழி உலகத்துல இல்லைங்க. மிஞ்சி போனா 20, 25, 30, 32, 40, 45 எண்ணி விடலாம். தமிழ்ல நூற்றுக்கணக்கான அறநூறுகள். அறமே பேசிய மண்ணு, அறமே பேசிய மொழி. அந்த மண்ணிலையும் மொழியிலும் அந்த பண்பாட்டு வளர்ந்த நாம் கீழ்நிலைக்கு போலாமா, தண்டனை பிறவிக்கு போலாமா? பெருமானுடைய கேள்வியா இருக்கு. இதை நம்ம அடுத்தது பார்த்தோம். அடுத்தது வினை உண்டா? வினை உண்டு. வினை வந்து பெருமான் வந்து மூன்றா பிரிக்கிறார். ஊழ்வினைன்னு சொல்றார். முன்வினைன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம செய்துட்டு இருக்க இந்த ஊழ்வினை அனுபவிக்கிற மாதிரி இந்த பிறகு வந்துட்டோம். ஏதாவது ஒரு தப்பு நடந்தா அதெல்லாம் ஊழ்வினைங்க என்ன பண்றாங்க அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்லுவாங்க. முற்பிறப்பில் செய்த வினைக்கு ஊழ்வினைன்னு பேர். நல்வினை இருக்கலாம், தீவினை இருக்கலாம். சில பேர் நல்ல வசதியோடு வளமோடு வாழ்வார்கள். அது அவர்கள் கொடுத்த நல்வினை. ஒரு துன்பம் அனுபவிக்கிறாங்க, அது கொடுத்த தீவினை. ஆனா இது அனுபவிக்கிறப்ப என்ன செய்யறோம்னா புதுசா இணை வீட்டிக்கிட்டே இருக்கும். வாழறோம் இல்ல, உலகத்தோட பழகிறோம். அப்ப அதுக்கு வந்து ஆகாமி வினைன்னு பேர், ஈட்டு வினைன்னு பேர் தமிழ்ல. அது முன்வினை அல்லது ஊழ்வினை. இப்ப நம்ம அந்த ஊழ்வினை அனுபவிக்கிற பொழுதே நில உலகத்தில் புதியதாக வினை ஈட்டிக் கொண்டே இருக்கிறோம். அதுக்கு ஆகாமி வினைன்னு பேர். இப்ப இந்த பிறவி வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, 5வது 6வது மாதத்திலேயே எத்தனை ஆயுள் முடிவாயிடுது. அந்த ஒரு குறிப்பிட்ட ஆயுள் எல்லையில முடிகிற வினைகள் நம்ம வினையை ஈட்டி வச்சிருக்கலாம். பல ஆயிரம் பிறவி எடுத்திருக்கிறோம் இல்ல, 10,000 பிறவி எடுத்து ஈட்டி வைத்த வினைகள் வண்டி கணக்கா இருக்கிறதுனால இந்த கால ஸ்பேனுக்குள்ளத முடிக்க முடியாம போயிடுச்சுன்னா அடுத்த பிறவிக்கு அது கேரி ஓவர் ஆகும். அடுத்த பிறவிக்கு மிஞ்சி போகுது பாருங்க, அதுக்கு சஞ்சிதன் பேர். ஆக ஒன்று முன்வினை, அது ஊழ்வினை. அடுத்தது இப்ப வாழ்கிற பொழுதே ஈட்டுகிற வினை, ஈட்டு வினை அல்லது ஆகாமி வினை சமஸ்கிருதத்துல. இது அனுபவித்தது போக மீறி அடுத்த பிறவிக்கு போகுது பாருங்க, கேரிட் ஓவர், பேலன்ஸ், மிச்சம். அதுக்கு எச்ச வினைன்னு பேர். எச்சம் உனக்கு நினைக்கலைன்னு பாடுவார் அகவல்ல. பெருமானுக்கு வந்து எச்சமே இல்லாம பண்ணிட்டானா இறைவன். தெர் இஸ் நோ கேரி ஓவர் பெருமானுக்கு. எச்சம் நினைக்கலை அது போல பாடுவார். ஆக இந்த எச்சம் என்பது அடுத்த பிறவிக்கு போயிட்டே இருக்கு. அந்த எச்சம் இருக்கிற வரையில் மீதிவன் இருக்கிற வரையில் பிறவி இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்த எச்சத்துல வந்து பாவங்களா இருக்கா, நல்ல புண்ணியங்களா இருக்குன்னா தன் அடுத்த தேகம் அமையும். ஆக அடுத்த பிறவி வந்து முடிவு பண்ண போறது நம்முடைய வினைகள் தான் பார்ப்போம். ஆக அடுத்த பிறவி உண்டா இல்லையா, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரு செளி உதாரணம் சொல்றாரு பெருமான். ஒரு வீட்டுல ஒரு சம்சாரினா ஒரு குடும்பஸ்தன், அப்பா அம்மா மனைவியோட வாழறவனுக்கு குடும்பஸ்தன் பேர். ஒரு வாடகை விட்டு குடியிருக்க போறான். அது போல இந்த ஆன்மா என்ன செய்யுதுன்னா இந்த உடம்புல குடியிருக்க வந்திருக்குங்கிறார் பெருமான். ஜீவகாணி ஒழுக்கத்துல பெருமான் சொல்கிற உதாரணம் இது. ரொம்ப எளிமையான உதாரணம், மிகப்பெரிய தத்துவத்தை விளக்குறார். எப்படி ஒரு குடும்பத்தன் மனைவி மக்களோடு அப்பா அம்மாவோடு வாழ்கிற ஒரு குடும்பத்தன் ஒரு ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்க போகிறானோ, அது போல இந்த ஆன்மா இந்த தேகத்தில் இறைவனால் கட்டி கொடுக்கப்பட்ட இந்த வீட்டு தேகத்தில் குடியிருக்க வந்திருக்கிறது. அப்ப இந்த உயிர் குடியிருக்க வந்திருக்கு. அங்க அந்த குடும்பத்தை வீட்டுக்கு வாடகை கொடுக்குறான் பணமா. இங்க இந்த ஆன்மா என்ன கொடுக்குது, அந்த உயிர் என்ன கொடுக்குது, அந்த உடலுக்கு வாடகை கொடுக்கணும் இல்ல, அதுதான் ஆகாரம்ங்கிறார் பெருமாள். ஆகார கூலின்னு, ஆகார கூலி தான் கொடக்கூலி. அங்க பணம் கொடக்கூலி. ஆக இந்த ஆகாரத்து கூலியா கொடுத்துட்டு வாடகை ஒழுங்கா கொடுக்கல வீட்டுக்காரன் வச்சிருப்பானோ அடுத்த மாசம் துரத்தி விட்டுருவோம். அது போல இந்த உயிரானது இந்த உடலுக்கு ஆகாரத்தை கொடுக்காம நிறுத்திச்சுன்னா, வாடகை கொடுக்காம நிறுத்தினா இந்த உயிரை வெளியே துரத்தி விட்டுறோம். அதான் மரணம். ஆக என்ன ஒரு சின்ன எளிய உதாரணம் தான். அங்க கொடக்கூலி பணம், இங்க கொடக்கூலி ஆகாரம். அங்க குடியிருக்கிறது ஒரு குடும்பத்தின், இங்க குடியிருக்கிறது ஒரு ஆன்மா. அங்க குடியிருக்கிறது வீடு, இங்க குடியிருக்கிறது இந்த தேகம். இப்ப இயல்பா ஒரு கேள்வி வரணும். குடியிருக்க அவன் போயிருக்கான் ஒரு குடும்பத்தை, வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரன் இருக்கான்ல, அது போல இந்த ஆன்மா அங்க குடியிருக்க வந்திருக்கல இந்த தேகத்துக்குள்ள. இப்ப தேகத்துக்கு சொந்தக்காரன் யாரு இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார். அது குடும்ப கோரத்துல தான் பதில் சொல்லுவார். ஜீவான ஒழுக்கத்துக்கு பதில் இல்லை. குடும்ப கோரம்ங்கிற பகுதியில பெருமான் சொல்லுவாரு, இந்த வீட்டிற்கு சொந்தக்காரன் வாதம் பித்தம் ஸ்லேத்தும் என்கிற 3 பேர். 3 சொந்தக்காரன், ஒரு சொந்தக்காரன் மட்டும் இல்லை, ஒரு வீட்டுக்காரன் மேனேஜ் பண்றதே பெரிய கஷ்டம். 3 சொந்தக்காரன் இந்த வீட்டிற்கு. அதாவது வாதம் பித்தம் ஸ்லேத்துமம் என்கிற 3 சொந்தக்காரர்கள். அவங்க 3 பேரும் தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரனா இருக்காங்க. அந்த 3 பேரை சமன்பாட்டுல வச்சுக்கணும், நல்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுன்னு சொல்றான் பாருங்க. அது போல இந்த உயிரானது இந்த வாதம் பித்தம் ஸ்லேத்துங்கிற 3 பேரையும், இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர்களாக 3 பேரையும் சமன்பாட்டில் வைத்துக் கொண்டிருந்தால்தான் இந்த உயிரில் குடியிருக்கலாம். அதுதான் சொல்லுவார் வள்ளுவர்,
வழி முதலாய், வழினா காற்று. ஏன்னா இந்த வாதம் பித்தம் சேத்துங்கிற சமஸ்கிருத வார்த்தை. அதான் அந்த என்ன சிக்கல்னா அதிலேயே பழகி வந்துட்டாங்க எல்லாரும். வாதம்னா காற்று, பித்தம்னா நெருப்பு, சேத்துவம்னா நீர். அந்த 5 பூதம் இருக்கு பாருங்க, மண்ணு, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதுல மண்ணும் இல்ல, ஆகாயம் இல்ல. இது மீதி 3 தான் இந்த உடம்பை ஆட்டி படைக்கும். ஏன்னா மண்ணுங்கிறது தேகமாயி போகுது, ஆகாயங்கிறது வெளியாயிடுது. 3 தான் அப்ப மீதி இருக்கு. நீரு, நெருப்பு, காற்று. நீருங்கிறது சேத்துமம், நெருப்புங்கிறது பித்தம், வாதம்ங்கிறது காற்று. வழினா காற்று தமிழ்ல. வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, வழி முதலாய் இந்த வழிங்கிற அந்த 3 இருக்க காற்று, நெருப்பு, நீரு இது மிகினும் குறையினும் நோய் செய்யும். இந்த 3த்துல ஏதாவது ஒண்ணு கூட குறை பண்ணாலும் உடம்புக்கு நோய் வந்துருங்கிறார் வள்ளுவர். அதான் பெருமான் சொல்றாரு, இது 3 நாடிகளையும் எந்த நேரம் சமன்பாட்டிலேயே வைத்திருக்கணும். கீப் தம் இன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆர் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்லுவார். ஆக நம்ம நோக்கமுறை என்னவா இருக்கணும்னா, இந்த வீட்டில் இந்த உயிர் குடியிருக்க வேண்டும் என்றால் எப்படி இந்த ஒரு வாடகை குடியிருக்க வந்தா வீட்டுக்காரனோட நல்ல முறையில இருக்கணுமோ, அதுபோல இந்த குடியிருக்க வந்திருக்கிற இந்த ஆன்மா இந்த உடலிலே குடியிருக்க வேண்டும் என்றால் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரனாகிய வாதம், பித்தம், சித்தம் 3 பேரோட சமமா இருக்கணும்னு சொல்றேன். சரி, இந்த வினை உண்டா, மறுபுரை உண்டா, இந்த இந்த உதாரணத்திலேயே பதில் சொல்றாரு பெருமான். இப்போ வீட்டுல குடியிருக்கிறப்ப ஒரு சீட்டு கட்ட ஆடுறவன், பொழுது போன தண்ணி போடுறவன், வேற தப்பான பழக்கம் உள்ளவன், கஞ்சா அடிக்கிறவன், 4-5 பேர் பழக்கம் இருக்கும். ஒரு 6 மணி ஆச்சுன்னா சாயங்காலம் எல்லா பயிலும் வந்துருவான் தேடிக்கிட்டு. ஏன்னா சரி, வீட்டுல கஞ்சா போடுறது, தண்ணி அடிக்கிறது, சீட்டு கட்டு ஆடுறது, ஏதோ கெட்ட செயல்லாம் செய்யறது. ஏன் அந்த வீட்டுக்காரன் பொறுப்பானோ? அடுத்த நாளைக்கு காலி பண்றான். அது போல அவன் காலி பண்ணிட்டு போயிடுவான். இந்த சீட்டு போடுற மறுநாள் வருவான். வந்து நான் செய்வேன், ஐயா அங்க ஒருத்தர் இருந்தாரு, அந்த நாயா துரத்தி விட்ட வெளில அங்க போய் அடுத்ததுல இருக்கும் போய் பாரு அப்படின்வான். அவ்வளவு வெறுப்பு இந்த வீட்டுக்காரனுக்கு. அப்ப என்ன செய்வான் அந்த தீய பழக்கம் உள்ளவன், அடுத்த தெருவு தேடிட்டு போவான். ஏன்னா அவங்களுக்கு ஆளு வேணும், சீட்டு கட்டு ஆடுறதுன்னு தண்ணி போடுறது அவனுக்கும் எதிர்பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வரலையே அப்படின்ட்டு. தீவிரதான அனுபவார்கள். இந்த உதாரணத்தை வச்சு என்ன சொல்றாரு பெருமான், அதுபோல நல்லவங்களும் இருப்பாங்க. ஒரு நல்ல கருத்து சொல்லிட்டு இருப்பாரு, ஞான கருத்துலாம் ஒரு பெருமகன் சொல்லிட்டு இருப்பாரு. அவரை நாடி 2-3 பேர் வருவாங்க. அவங்க கேட்பாங்க, ஐயா அங்க ஒருத்தர் இருந்தாரு, குணசேகரன் ஒருத்தர் இருந்தாருங்களே, நல்ல இந்த நீதி நெறியெல்லாம் நிறைய சொல்லுவாருங்க ஐயா, இலக்கியம்லாம் சொல்லுவாரு, தேவாரம் திருவாசகம் சொல்லுவாரு, அவர் இல்லைங்களா? அவரு அந்த நல்ல மனுஷனுங்களா? அடடா, அவருக்கு ஏதோ குடும்ப சூழல் நினைக்கிறேங்க, இந்த வீட்டை காலி பண்ணிட்டாரு. அவர் இந்த பக்கத்து தெருவுல இந்த பச்சை வீடு ஒன்று பாருங்க, அது பக்கத்துல இருக்க அந்த வீடு, அதுல குடியிருக்காரு, போய் பாருங்க அப்படின்னு. சோ அவர்களும் தேடிக்கொண்டு இந்த வீட்டுக்கு போய் அவங்களுக்கு நல்ல கருத்து காதால கேட்கணும். இந்த உதாரணத்தை அப்படியே நினைச்சு பாருங்க. தீய நண்பர்கள் எப்படி இந்த வீட்டுக்கு வந்தார்களோ, அடுத்தவன் போற வீட்டுக்கு எப்படி தேடிட்டு போறாங்களோ, இந்த தீயவர்கள் தான் பாவம்ங்கிற. ஆக இந்த தேகத்துக்கு நம்ம பாவம் செய்யறோம்னா, இந்த வீடை எப்படி காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போகணும் துரத்தி விட்டுருவாங்க அந்த வீட்டுக்காரன். அது போல இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் என்ன செய்வான்னா, நீ லாய்ப்படும் இந்த உடம்பை விட்டு வேற தேகத்துக்கு அனுப்பிச்சிடுவோம். இந்த தேகத்தை விட்டு மரணம் அடைந்து வேற தேகத்துக்கு குடி போய் தான் ஆகணும். ஏன் குடி போகாம இருக்க முடியாதா அப்படின்னா, ஒரு தாய் தந்தை வயசானவங்க பருவம் அந்த பெண்ணெல்லாம் வச்சிருக்கிற ஒரு சம்சாரி ஒரு குடும்பத்தின் தெருவில் போய் இருக்க முடியுமோ? வேற வீடு பார்த்தாதான் இந்த வீட்டை காலி பண்ணும். அதான் உலக இயல்பு. அது போல இந்த தேகத்தை இந்த ஆன்மா அந்த உயிர் விட்டு விடுதுன்னா வேற ஒரு தேகத்துக்கு போய் தான் ஆகணும். இப்படி சம்சாரி தடுதல் இருக்க முடியாது. அது போல இந்த ஆன்மா இருக்க முடியாது, இந்த உயிர் இருக்க முடியாது. என்ன செய்யணும், தேகம் என்ன செய்யணும், இந்த உயிர் என்ன செய்யணும், தேகத்தை விட்டுட்டு வேற ஒரு தேகத்தை குடிப்போம். எப்படி கெட்டவனுக்கு இந்த வீடு தேடிட்டு இந்த வீட்டை விட்டு அடுத்த வீட்டுக்கு தேடிட்டு போறானோ, அது போல பாவங்களும் இந்த தேகத்தில் இருந்த அந்த உயிர் வேற எந்த உயிர் தேகத்துக்கு போயிடும், தேகத்தை தேடிட்டு போகும். ஆக இந்த தேகத்தில் குடியிருந்த உயிரானது வேறொரு தேகத்திற்கு சென்றாலும் இவனுடைய பாவங்கள் தேடிக்கொண்டு அங்கு செல்லும். நல்லவர்கள் எப்படி இந்த நல்லவனை இந்த வீட்டில இருந்து அடுத்த வீட்டுக்கு தேடி செல்கிறார்களோ, அது போல புண்ணியங்களும் இந்த தேகத்தில் குடியிருந்த உயிரை அடுத்த தேகத்தில் குடி போன பிறகு அந்த தேகத்திற்கு தொடர்ந்து செல்லும். அது வினை தொடர்பு உண்டு, வினை உண்டு, மறுபிறவி உண்டு, வினை தொடர்பும் உண்டு. இந்த ஒரு எளிய உதாரணத்துலதான் பெருமான் இவ்வளவு அழகா விளக்குறார். ஆக நம்ம உடல் ஆன்மா உயிருடைய விளக்கங்களை பார்த்தோம். ஆன்மாவும் உயிரும் ஒன்றாங்கிற விளக்கத்தை பார்த்தோம். உடலுக்கு ஆன்மாவுக்குள்ள தொடர்பை பார்த்தோம். ஆன்மாவுக்கு இந்த உடல் ஏன் வரணுங்கிறத பார்த்தோம். இறை உயிர் தலைகிற அந்த முப்பொருள் உண்மையை பார்த்தோம். முன்வினை, நிகழ்வினை, எச்சவினைன்னு பிரார்த்தம், ஆகாமின், சஞ்சீதன 3 வினைகளை பத்தி பார்த்தோம். வினைக்கு இந்த வினைகள் முழுதும் ஆன்மாவுக்கு தான் சொந்தம்னு பெருமான் சொல்லுவார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, இப்ப மனசுக்கு சொந்தம்னு வச்சுங்களேன், நான் பார்த்துட்டு ஒரு காட்சி பார்த்தா மனம் துடிக்குதுன்னு சொல்றோம். ஆனா துடிக்கிறது மனம் இல்லை. அதுக்கு ஜீவான் ஒழுக்கத்தை 2.5 பக்கம் எழுதுறார் பெருமான். அந்த அனுபவம் மனதிற்கல்ல, ஆன்மாவுக்கு தான் எழுதுவார்.
ஒரு கண்ணாடி போட்டு ஒரு காட்சியை பார்க்குறோம், பார்த்த உடனே கண்ணு அழுதுன்னு வச்சுங்களேன், வெளியிருந்து பார்க்குறது கண்ணாடி அழற மாதிரி தெரியும். அழுவது கண்ணாடி அல்ல, கண் தான் அழுவும். அதுபோல இந்த கண்ணாடி போல இருப்பதுதான் இந்த மனம், உள்ள இருக்கிற ஆன்மா தான் இந்த கண். ஆக ஒரு பொருளை பார்க்கிற பொழுது அனுபவம் முழுதும் ஆன்மாவுக்கு தான் பெருமான் எழுதுவார். ஏன் அப்படி அவர் வலிந்து எழுத வேண்டியிருக்குன்னா, இப்ப கண்ணுக்கு அனுபவம்னு வச்சுங்களேன், இந்த தேகம் உள்ள கண்ணு அழிஞ்சு போயிடும். மனம் அனுபவம் வச்சுங்களேன், மனம் இந்த தேகம் மனம் எல்லாம் கருவி தானே, சடப்பொருள் தானே எல்லாமே. கண்ணு, மூக்கு, செவி, வாய், மெய், மனம் எல்லாமே சடப்பொருள். உடம்பு கட்டி கொடுத்த ஜன்னல் கண்ணல் வாசல் மாதிரி இதெல்லாம் எல்லாம் அழிஞ்சிடும். அப்ப அனுபவம் அதோட போடுமில்ல, பாவ பண்ணியும்ல. ஆன்மாவுக்கு அனுபவம் சொன்னாதான் அது ஆன்மா வேறு ஒரு தேகத்துக்கு குடி போகிற பொழுது நல்லவன் கெட்டவனா தேடிட்டு போற மாதிரி இந்த நல்வினை தீவனையும் தேடிட்டு போகும். ஆக இந்த வினையும் ஆன்ம அனுபவத்தை பார்த்தோம், சஞ்சீதத்தை பத்தியும் பார்த்தோம். அடுத்தது ஒரு கருத்து, நம்ம தமிழில் உயிர்மை எழுத்தை பத்தி இன்னைக்கு சிந்திக்க முடியல, காலம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. நம்ம வந்து கேள்வி பதில் 8ல இருந்து 8 வரைக்கும் கேள்வி பதில் வச்சிருக்கோம். ஆக இதுவரையில கொஞ்சம் வேகமா போனேன், ஏன்னா ஒரு 5 வகுப்பினுடைய பாடங்களை சுருக்கி நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டதுனாலே நான் சற்று விரைவாக சென்றேன். புதிதாக வந்திருப்பவர்களுக்கு ஏதாவது வந்து புரியறதுக்கு கொஞ்சம் இடர்பாடு இருந்தால் என்னை மன்னிக்கணும். முதல்ல அவருக்கு என்ன செய்யலாம்னா, என்னுடைய செல் நம்பருக்கு, அதாவது வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது இந்த டெலிகிராமுக்கோ அவங்களுடைய கேள்விகளை போட்டால் அந்த வாரம் முழுவதும் நான் பதில் அளிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா முழுவதையும் எனக்கு சிந்திக்கிறதுக்கு 5 வகுப்புல சிந்திக்கிறது வந்து அரை மணி 1 மணி நேரத்துல 3/4 மணி நேரம் சிந்திக்கிறதா கொஞ்சம் சிரமம் தான். கொஞ்சம் வேகமாக செல்ல வேண்டியிருந்தது. இதுவரை நான் சிந்தித்தவைகளில் புதிதாக வந்தவர்களுக்கோ பழையவர்களுக்கோ சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். தீராத சந்தேகங்களை கேள்வி பதிலாக வாட்ஸ்அப்லயும் டெலிகிராம்லயும் என்னுடைய பேருக்கு நீங்க போடலாம். ஒரு டெலிகிராம் குரூப்பே ஒண்ணு இருக்கு. வாட்ஸ்அப்புடைய பன்னாடம் சன்மார்க்க சத்சங்கன்னு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கு. அதில் கூட ஐயங்கள்லாம் போல நான் பதில் கொடுத்துட்டே இருக்கேன். இப்பொழுது நேராக கேட்கலாம். ஒரு 1/2 hour டைம் இருக்கு, கேள்வி பதில் இப்பொழுது கேட்கலாம். கேள்வி கேட்கறவங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஐயா, யாருக்காவது ஐயம் இருந்தால் கேட்கலாம் ஐயா. நான் கொஞ்சம் விரைவா போனேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கிற சிரமமா இருந்திருக்கலாம். பழைய அன்பர்களும் கேட்கலாம், ஏன்னா திருப்பி சொல்றது சில புதுசா சந்தேகம் வந்திருக்கலாம். ஹலோ, அவங்க அன்மியூட் பண்ணிக்கணும் ஐயா. யார் கேள்வி கேட்கணுமோ தயவுசெய்து கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஐயா வணக்கங்க ஐயா, மணிகண்டன் பெங்களூர்ல இருந்து. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா ஒரு பேசிக் கொஸ்டின் ஐயா. இப்போ ஆன்மாவும் உயிரும் ஒன்றான்றது எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா இல்லைங்க. ஏன்னா இப்ப ஐயா வந்து 4 இது சொல்றாருங்க ஐயா. அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் அப்படிங்கிறாரு. அதுல அகம் ஆன்மான்னு சொல்றாரு, அகப்புறம் உயிர் அப்படிங்கிறாரு. அப்ப ரெண்டுமே வேற வேறன்ற மாதிரி ஒரு அர்த்தம் வருது இல்லைங்களே? நல்ல கேள்விங்க. நான் அதுதான் முதலே சொன்னேன். முதல் நிலை, அதாவது வேர் நிலையிலே ரெண்டும் ஒன்று என்று புரிந்து ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் ஐயா. வேர் நிலையிலே ஆன்மாவும் உயிரும் ஒன்று என்று புரிந்து கொள்ளுங்கள். பின்னால போறப்போ கொஞ்சம் நான் சொன்ன உங்களுக்கு உயர்நிலைக்கு போறப்போ என்னுடைய விளக்குகளை புரிஞ்சுக்கலாம். ஜீவன்லயே வந்து ஒரு ஜீவன் சொல்லல, ஒரு உயிர் சொல்லல பெருமான், 2 உயிர் சொல்றார். ஒண்ணு வந்து சாமானிய உயிர், ஒண்ணு வந்து சாதாரண உயிர்னு சொல்றார், விசேஷ உயிர்னு சொல்வார். விசேஷ ஜீவன் சாமானிய ஜீவன் 2 சொல்றாரு. உயிரியே விசேஷ அறிவு, சாமானிய அறிவுன்னு 2 சொல்றாரு. சாமானிய உயிர்னு சொல்றாரு. உயிர்லயே 2 சொல்றாரு. அப்புறம் தான் ஆன்மாவுக்கு ஆன்மா வேறு உயிர் வேறுன்னு சொல்றாரு. இந்த நிலை எப்ப புரிஞ்சுக்கணும்னா ஐயா, இந்த உடல் கூறுகள் நம்ம வந்து ஒளியை பத்தி சிந்திக்கிறதா சிந்திக்கிறேன். ஏன்னா ஒளி வந்து இறைவன் காரியப்படுற இடமா 4 இடம் சொல்றாரு. அண்டத்துல வந்து அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இது போன்ற இடம் 4 இடமா செயல்படுது இறைவனுடைய ஒளி. உடம்புல எங்க செயல்படுதுன்னா ஆன்மா, உயிர், அப்புறம் கரணம், அப்புறம் அந்த இந்திரியம். ஆக ஆன்மா என்பதுதான் அங்க அக்னிக்கு சமமானது. அடுத்தது ஜீவன், உயிர், சந்திரன். அது போல ஐயா ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டே வரப்ப அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம். இங்க உடம்பு எடுத்துட்டீங்கன்னா ஒளி செயல்படுற இடம் ஆன்மா, உயிர், உள்ள இருக்கிற கரணமாகிய மனம், வெளியில இருக்கிற கண்ணு, மூக்கு, செய்வாய்மை. இந்த 4 இடங்கள்ல ஒளி செயல்படுறதா சொல்றாரு. இறைவன் செயல்படுகிற, ஒளியாக செயல்படுகிற, காரியப்படுகிற இடம் சொல்லாது கூட. அது கொஞ்சம் இப்ப புரிஞ்சுக்கிற கடினமா இருக்கும் எந்த நிலையில. அதனால ஏன் இந்த கேள்வி உங்களுக்கு வருதுன்னா ஐயா,
இந்த ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஒண்ணு சொல்லுவாருங்க ஐயா. என்ன சொல்லுவாருன்னா லேர்ன் டு அன்லேர்ன் சொல்லுவாரு அவரு. லேர்ன் டு அன்லேர்ன் என்ன சொன்னாரு ஐயா, நம்ம படித்ததை வந்து கொஞ்சம் ஐயா மற்றவங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க, இவரு மியூட். முத்துஜோதி ஐயா உங்களை மியூட் பண்ணிட்டாரு ஹோஸ்ட், நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. ரைட் ஐயா, மியூட் பண்ணாதீங்க ஐயா. அதான் நான் சொல்றேன் ஐயா, நம்ம வந்து படிக்கிறதெல்லாம் படிக்காத மாதிரி செய்யக்கூடிய தன்மை நமக்கு வேணும் ஐயா. லேர்ன் டு அன்லேர்ன் மிகப்பெரிய ஞானம் ஐயா. அது வந்து ஐயா நான் நல்ல வேலை காலையிலே கிளம்புறேன். சொல்லுங்க ஐயா. இல்ல ஐயா, நான் சுந்தரானந்த் பேசுறேன் ஐயா. அது ஒளின்னு சொல்லும்போது சித் ஸ்வரூபத்தை தான் சொல்றோமா நம்ம? ஐயா நான் மறுபடியும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் உங்களுக்கு. இந்த ஒளி வந்து இது வரைக்கும் இது இந்த வேறு ஒளி சிந்திக்கல ஐயா. அவன் பேரொளி சிற்றொளி தான் நம்ம சிந்திச்சிருக்கோம். ஏன் ஐயா ஒளியை வந்து சன்மார்க்க மூன்று நிலை சிந்திக்கிறேன் ஐயா. நம்ம சிந்திக்கிறப்பதான் நீங்க சொல்ற எல்லாமே வரும். முதல் முச்சுடங்கிற எப்போ வரும் ஐயா? முச்சுடங்கிறது அடுத்த பாடத்துல தான் வரும். இந்த உடம்புல ஒரே ஒளி இருக்கக்கூடாது, மூன்று ஒளி ஏன் இருக்கணும்? அப்ப நம்ம சிந்திக்கணும் என்ன செய்யணும் ஐயா? உடம்புல வந்து உடம்பு ஒளியா உள்ள